திருப்புகள் படிச்சா முருகப்பெருமான் நம்ம பக்கத்துல வந்து உட்கார்ந்துருவார். வாரியார் சாமி ஒரு நாள் சென்னையில சிந்தாதிரிப்பேட்டையில திருப்புகள் அமிர்தம் அப்படின்னு ஒரு பத்திரிகை நடத்தினார். அந்த காலத்துல நான் வச்சிருக்கேன் 43 போட்ட பத்திரிகை என்ன என்கிட்ட இருக்கு. அருமையா எழுதுவார் அப்ப முருகனை பத்தி. திருப்புகள் அமிர்தம். வயலூருக்கு வந்தார். வயலூர் எங்கே இருக்கு? திருச்சிராப்பள்ளிக்கு பக்கத்துல வயலூர். வயலூருக்கு வந்தார். வாரியார் சாமி வயலூருக்கு வந்த உடனே இந்த கோயில்ல ஒரு போர்டு எழுதி வச்சிருந்தாங்க. சாமிக்கு வெள்ளி கவசம் சாத்துபடி பண்ண 50 பைசா. அப்ப அரை ரூபா 50 பைசா. எங்க ஊரு 50 பைசா, உங்க ஊரு 50 இல்ல, எங்க ஊரு 50 பைசா. வாரியார் சாமி 50 பைசா கொடுத்தார். வெள்ளி கவசம் சாத்துபடி பட்டியாச்சு. முருகன் வெள்ளி கவசத்துல ரொம்ப அழகா இருக்கார். வந்தார், உட்கார்ந்தார், பாடினார். முருகா மன்னாபுரத்தியின் மன்னா வயற்பதி மன்னா மூவர்க்கொரு தம்பிரானே. வயலூர் திருப்புகள் அருமையா பாடினார். ராத்திரி 8 மணி வரைக்கும் இருந்துட்டு போயிட்டாங்க. அன்னைக்கு ராத்திரி வயலூர் கோயில் ட்ரஸ்ட் போர்டு சேர்மன் தூங்கிட்டு இருக்கார். கனவுலே முருகப்பெருமான் போய் காட்சி கொடுக்கிறார். என் பக்தன் கிட்ட 50 பைசா வாங்கினியே, அதை வச்சு விட்டு போன திருப்பணியை முடிச்சிருவியா? திருப்பணி பாதியில நிக்குது. வயலூர் வயலூர் முருகன் பார்த்துருக்கீங்களா? இந்த உயரம் தான் இருப்பார். உங்க கோயில்ல இங்க இருக்காருல்ல, மயில்ல வர்றாருல்ல, அதே மாதிரி இருப்பார். இப்படித்தான் உயரம். சின்ன குழந்தை வான்னு கூப்பிட்டா வந்துடுவாரு. போய் கூப்பிட்டு பாருங்க, சந்தோஷமா இருக்கும். வயலூர் முருகன் முக்கியத்துவம் அடுத்தாப்புல சொல்றேன். முருகப்பெருமான் அழகா இருக்கார். கனவுல போய் காட்சி கொடுத்தார். என் திருப்பணி வேலைய என் பக்தன் கிட்ட 50 காசு வாங்கினீங்க, அதை வச்சு முடிச்சிருவியா? அவரு தவிச்சார். நான் என்னத்தை வாங்கினேன்? நான் வீட்டை விட்டு அசையலையே. மறுநாள் ஓடி வந்து அர்ச்சகர்கிட்ட கேட்டா அர்ச்சகர் சொல்றார், சிந்தாதிரிப்பேட்டை கிருபானந்த வாரியார் வந்தார், திருப்புகளம் அமிர்த ஆபீஸு 50 காசு கொடுத்தார், வெள்ளிக்கவசம் சாத்துபடி பண்ணனே. அதைத்தான் முருகன் சொல்லி இருக்கான். உடனே 50 பைசா சிந்தாதிரிப்பேட்டை சென்னைக்கு மணி ஆர்டர் பண்ணார். 50 பைசா. இன்னைக்கு பிச்சைக்காரனுக்கு 5 ரூபா போட்ட கூட அவன் 5 ரூபா சேர்த்து எங்களுக்கு போட்டுருவேன் இந்தியாவில். 50 பைசா மணி ஆர்டர் பண்ணிவிட்டார். 50 பைசா சிந்தாதிரிப்பேட்டைக்கு போயிடுச்சு. அடுத்த ரயிலை பிடிச்சி இவரே போயிட்டாரு சிந்தாதிரிப்பேட்டைக்கு. வாரியார் சாமி உட்கார்ந்து இருக்காரு. காலில் விழுந்துட்டாரு. என்ன வயலூர் திருப்பணி நீங்க தான் பண்ணணும். திருப்பணியா? நானா? வீட்டில் 11 பிள்ளை. பிரசங்கத்தில் வர்ற காசை வச்சு 13 பேர் சாப்பிடணும். எங்க அப்பா அம்மா 2, நாங்க 11, 13 பேருக்கு சோறு நடக்குது. நான் எங்க திருப்பணி பண்றேன்? கையில் அற காசும் இல்லை, கடன் கொடுப்பார் யாரும் இல்லை. இல்ல, முருகன் சொல்லிவிட்டான், என் பக்தன் கிட்ட 50 பைசா வாங்கினீங்க, அதை வச்சு திருப்பணி பண்ணிடுவியான்னு கேட்கிறான். அப்படியா? முருகன் கனவுல வந்தானா? நீ ரொம்ப கொடுத்து வச்சு அழியா. உன் கனவுல வர்றா, என் கனவுல வரமாட்டேங்கிறானே. ஆனா சரி, நீ கூப்பிட்டே வர்ற. திருச்சிராப்பள்ளிக்கு வந்தார். மலைக்கோட்டை போற வழியில 100 மண்டபம் இருக்கு. 100 மண்டபத்தில் வாரியார் உட்கார்ந்தார். 15 நாள் கம்பராமாயணம், 15 நாள் பெரிய புராணம், 15 நாள் மகாபாரதம், 15 நாள் திருமுறை. 3 மாசம் கிட்டத்தட்ட திருச்சியிலே உட்கார்ந்துட்டார். எல்லாம் பிரசங்கம். மழை கொட்டுது, எல்லாரும் கேட்கிறாங்க. தமிழ் மழை. வந்தவன் போனவெல்லாம் டப்பாவில் கொண்டாந்து 5 ரூபா, 10 ரூபா, 50 ரூபா, 100 ரூபா பெருசு உண்டியல் சேர்ந்து போச்சு. எதுக்கு? முருகன் திருப்பணி. வயலூர் திருப்பணி அற்புதமா நடந்துச்சு. வயலூர் திருப்பணியை முடிச்சு விட்டார். நல்ல அழகா பண்ணி விட்டார். கும்பாபிஷேகத்தை முடிச்சு விட்டார். கும்பாபிஷேகம் முடிஞ்சுதா, அப்பாடா அப்படின்னு வந்து உட்கார்ந்துட்டார். எவ்வளவு பெரிய வேலை. எங்கிட்ட கையில காசு இல்லை, யாராரோ புண்ணிய வாங்கலாம் கொடுத்தாங்க. எல்லாரும் நல்லா இருக்கணும் முருகா. ஒரு ஆளு ஹிந்து பேப்பரை தூக்கிட்டு ஓடி வர்றான். தி ஹிந்து, இந்தியாஸ் நேஷனல் நியூஸ் பேப்பர், ஹிந்து பத்திரிகை தூக்கிட்டு ஓடி வர்றான். சாமி, இன்னைக்கு பத்திரிகை பார்த்தீங்களா?
என்ன பாருங்க, உங்க பேரு போட்டிருக்கு, கிருமானந்த வாரியார் பெர்ஃபார்ம்டு கும்பாபிஷேகம் அட்டு வயலூர் அப்படின்னு போட வேண்டியவன் அட்டு வடலூர்னு போட்டுவிட்டான். விஏ ஒய்ஏ விஏ டிஏ ஒரு எழுத்து தானே வித்தியாசம், தமிழ்லையும் ஆங்கிலத்திலையும். விஏ ஒய்ஏ போடாம விஏ டிஏ வடலூர்ல கும்பாபிஷேகம் பண்ணிவிட்டான். இவரு என்னடா தப்பா போட்டுவிட்டேன். ஹிந்து பத்திரிகை தப்பு பண்ண மாட்டேன். தப்பு யாரு பண்ணா? இந்த ஆள் பண்ண வேலை. வடலூர்காரிங்க மறுநாள் காலையில வந்துட்டாங்க. சாமி 3 முறை கும்பாபிஷேகம் பண்ண நினைச்சு திருப்பணி தடப்பட்டு போச்சு, உங்க மேல பேப்பர்ல வந்துருச்சு, நீங்க தான் பண்ணணுங்கிறாங்க. முருகா, இது என்னய்யா, நான் பண்ண முடியாதுன்னு நினைச்சேன், மெதுவா என்னை இழுத்துட்டியே. சரி, வடலூர் ராமலிங்க சுவாமிகள் கோயில், திருவருப்பா பாடிய ராமலிங்க சுவாமிகளுடைய கோயில் வடலூர். 2-3 பேர் ஆரம்பிச்சு நின்று போச்சு. சாமி போய் உட்கார்ந்துட்டார். பண வசூல் பண்ணி திருப்பணி வேலை நடந்துகிட்டே இருக்கு. நிறைய வசூல். பிரசங்கம் பண்ணுவார், பணத்தை வாங்கி கொண்டாந்து கடையில் கொடுத்துருவார். ஒரு முறை வடலூர்ல முன்னால ஒரு மண்டபம் கட்டணும். மண்டபம் கட்டுறதுக்கு பணம் இல்லை. முருகா, பணம் இல்லை. சாமி கழுத்துல ஒரு கௌரி சங்கரன் போட்டிருப்பார். கௌரி சங்கரன் தெரியுமா? 2 ருத்ராட்சம் சேர்ந்திருக்கும், கௌரியும் சங்கரனும். அதை தங்கத்துல பண்ணி கழுத்து நிறைய தங்கம் போட்டு பெரிய தங்க மகரண்டி மாதிரி போட்டிருப்பாங்க அந்த காலத்துல. சாமி கையில சங்கிலி போட்டிருப்பார், தங்க சங்கிலி. அந்த காலத்துல அப்படி எல்லாம் போட்டுக்கிட்டு தான் நின்று பேசணும். பிரசங்கன் நல்லா இருந்தாட்டாலும் இந்த சங்கிலியவாவது பார்த்துட்டு உட்காந்துட்டான். என்ன கொஞ்சம் நல்லா இருக்கும் இல்லை என்னங்க அந்த காலம். சாமி என்ன பண்ணார் தெரியுமா? அவ்வளதையும் கலட்டி கொண்டு போய் அடமானம் வச்சுட்டார். சொந்த நகை 6000 ரூபா. அப்போ 1920-30s 6000 ரூபா வாங்கிட்டு வந்தார். மண்டபத்தை கட்டி முடிச்சுட்டார். உள்ளுக்க மனசு என்ன சொல்லுது? நம்ம சங்கிலி எல்லாம் அடமானம் வச்சிருக்கோம், நம்ம சங்கிலி எல்லாம் அடமானம் வச்சிருக்கோம். மனசு பேசுமா இல்லையா? சரி, முருகனுக்குத்தான் முருகனுக்குத்தான் முருகனுக்குத்தான். தெம்மூர் ராஜமாணிக்கம் பிள்ளைன்னு ஒருத்தர் வந்து, சாமி நம்ம ஊர்ல வந்து பேசணும். சரி வாரேன். பேசுனா பணம் கொடுப்பாங்க. பணத்தை வச்சு கொஞ்சம் நகையை மீட்டுக்கலாம். ராஜமாணிக்கம் பிள்ளை உங்க ஊருக்கு வர்றேன். ராத்திரி 8 மணிக்கு சொற்பொழிவு. ராஜமாணிக்கம் பிள்ளை ஏற்பாடெல்லாம் பண்ணிவிட்டார். 8 மணிக்கு மழை கொட்டுன்னு கொட்டுது. ஊரெல்லாம் வெள்ளக்காடாயிருச்சு. ஒன்றும் பண்ண முடியல. சாமி போய் உட்கார்ந்து இருக்கார். கடவுளே கடவுளே கடவுளே. 10:30 மணி. ராஜமாணிக்கம் பிள்ளை வந்தார். சாமி, என்ன, எங்க ஊர்க்காரங்க பூரா உங்க பேச்ச கேட்கணும்னு ஆசைப்படுறாங்க, நீங்க எங்க வீட்டுக்கு வாங்க. இந்த கொட்டகை இருக்கட்டும், கொட்டகை பூரா ஒழுக்கமா இருக்கு. புரியுதா? தண்ணி ஒழுகுது. மனுஷனுக்கு ஒழுக்கம் இருக்கோ இல்லையோ, கொட்டகைக்கு ஒழுக்கம் இருக்கு. இங்க வேண்டாம் சாமி, எங்க வீட்டுக்கு வாங்க. எங்க வீட்டுல பெரிய ஹால் இருக்கு, அங்க மக்கள் தான் காத்து இருக்காங்க. 10:30 மணிக்கு ஆரம்பிங்க சாமி. ஆரம்பிச்சு எப்ப வேணாலும் குடிக்க. நாங்க கேட்கணும் சாமி, நீங்க பேசி நாங்க கேட்கணும். முருகனை பத்தி பேசுங்க. 10:30 மணிக்கு அங்க போய் 12:30-1 மணி வரைக்கும் பேசுறார். பேசி முடிச்சாரா, இவ்வளவு வாழைப்பழம் மாம்பழம் எல்லாம் வச்சு மேல ஒரு சின்ன கவர். சாமி எழுதுறார், இந்த வாழைப்பழம் மாம்பழம் ஜாஸ்தியா இருந்தா கவர் இழைச்சு போயிருக்கும், வாழைப்பழம் மாம்பழம் குறைச்சலா இருந்தா கவர் கனமா இருக்கும். இப்போ வாழைப்பழம் மாம்பழம் நிறைய இருக்கு. அப்ப கவர் எப்படி இருக்கணும்? இழைச்சு போய் இருக்கணும். கண்ணதாசனை பச்சை பாஸ் காலேஜுக்கு கூட்டிகிட்டு போனேன் ஒரு நாள். ஹாஸ்டல்ல சாப்பாடு இட்லி போட்டாங்க, லேசா இருக்கு இட்லி. பார்த்தார். ஒரு பையன் சொன்னா, அண்ணே இதை பத்தி ஒரு பாட்டு பாடுங்க அண்ணே. இட்லியே ஏன் நிலைத்து போனாய், இட்லியே ஏன் நிலைத்து போனாய், நீ எந்த பயல் மீது காதலானாய். அப்பவே எழுதினாரு. அது மாதிரி கவர் இழைச்சு போயிருக்கு. பழத்தை எல்லாம் வச்சுட்டு கவரை பிரிச்சாரா, 60-100 ரூபா நோட்டு, 6000 ரூபா. அந்த காலத்துல பெருசுங்க. முருகா,
நான் எவ்வளவு ரூபாய்க்கு அடமானம் வச்சனோ அது ஒரே பேச்சில் வள்ளலார் கொடுத்துட்டார். சாமி எழுதுறார். இன்னொரு காரியம் என்ன தெரியுமா? வந்தாரா, அது திருப்பினாரா, வித்து பணத்தை பூரா திருப்பணிக்க போட்டுட்டார். அடமானம் வச்சதை வாங்கி திருப்பி பணம் பூரா திருப்பணிக்கு. திருப்பணி நடந்துகிட்டே இருக்கு. அற்புதமா அந்த யாகசாலை ஆரம்பிச்சாச்சு. யாகசாலை பூஜை, ஒரு பூஜை முடிஞ்சிருச்சு. திடீர்னு ஒருத்தன் கோர்ட்ல போய் ஸ்டே வாங்கிவிட்டான். இதெல்லாம் இந்தியாவில் சகஜம். நானும் கும்பாபிஷேகம் பண்ண மாட்டேன், பண்றவனையும் விட மாட்டேன். அதனை எங்க ஊர்ல வந்து நீ கும்பாபிஷேகம் பண்றது? என் ஊரு கோயில் இடிச்சாலும் இடிச்சுட்டு போகுது, நீ என்னையா வர்றது? இப்படி புண்ணிய வாங்கிய ரொம்ப பேர் அன்னைக்கும் இருந்தா இன்னைக்கும் இருக்காங்க. என்னைக்கு போகுமோ தெரியல. ராஜீவ் காந்தி ஒரு கதை எழுதினா தெரியுமா? இந்தியாவிலிருந்து அமெரிக்காவுக்கு நண்டு அனுப்பிச்சாங்களாம். 1000 நண்டு. இந்த டப்பாவை மூடாம விட்டுட்டாங்க. அமெரிக்காவுக்கு போனா 1000 நண்டு அப்படியே இருக்கு. அவன் சொன்னானா அமெரிக்க நண்டு கூட யோக்கியமா இருக்குன்னா. நம்மாளு சொன்னானா அதெல்லாம் கிடையாது, பாருங்க, ஒரு நண்டு விறு விறு விறுன்னு மேல வரும், 2வது நண்டு வேகமா வந்து அதை வாரி விட்டுரும், 3வது நண்டு 2வது நண்டை வாரி விட்டுரும், 4வது நண்டு 3வது நண்டை வாரி விட்டுரும். நீனும் போகக்கூடாது, நானும் போக மாட்டேன். நீயும் கும்பாபிஷேகம் பண்ண முடியாது, நானும் கும்பாபிஷேகம் பண்ண மாட்டேன். இந்த புண்ணியவான்களை கடவுள் தான் திருத்தணும். இட்டு போற அங்க வாங்கிட்டா சார் ஸ்டே. கும்பாபிஷேகத்தை நிறுத்துங்கிறான். யாகசாலை ஆரம்பிச்சாச்சு, எங்க நிறுத்துறது? முருகா முருகா முருகா. ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியால் அப்போ சீஃப் மினிஸ்டர், உயர்ந்த சான்றோர். சீஃப் மினிஸ்டர் பதவியை விட்டு வந்த உடனே காரை விட்டு விட்டு ஆட்டோ பிடிச்சி வீட்டுக்கு வந்தாராம். சீஃப் மினிஸ்டர் சொந்த கார் இல்ல. இன்னைக்கு சீஃப் மினிஸ்டருக்கு இந்தியாவில் பாதி சொந்தமா இருக்கு. எங்க இருக்குன்னே அவருக்கு தெரிய மாட்டேங்குது, எவ்வளவு இருக்குன்னே தெரிய மாட்டேங்குது. இருக்கிற போதும் தெரியல, போன புறமும் தெரியல. நம்ம சொத்து அவ்வளவு. இது புண்ணியவான், அப்படிப்பட்டவர் மிஸ்டர் கிருபானந்தவாரி. அந்த காலத்தை ராத்திரியில போன் பேசணும். இந்த போன் எல்லாம் கிடையாது. ராத்திரி 8 மணிக்கு டங்கால் போட்டு உட்காரணும். போட்டு பேசிட்டாரா, அவர் சொன்னார், கோர்ட்டை நான் பார்த்துக்கிறேன், கும்பாபிஷேகத்தை நீ நடத்திடு. என்ன பண்ணாரோ தெரியல, யாரை பார்த்தாரோ தெரியல. சீஃப் மினிஸ்டர் இவர் பதறிக்கிட்டு ஒவ்வொரு நாளும் பூஜையை முடிச்சு ஒரு வழியா கும்பாபிஷேகத்தை முடிச்சுட்டார். அப்பா 3 நாளைக்கு அப்புறம் கும்பாபிஷேகம் முடிச்சாச்சு. தண்ணி ஊற்றி முடிஞ்சு போச்சு. அப்பாடா உட்கார்ந்தேன். இப்பத்தான் ஒன்று நினைப்பு வருது. என்ன நினைப்பு வருது? 3 நாளா சிறுநீர் கழிக்கல. அம்மா முடியுமா? உடல் உபாதி ஓடுறமா இல்லையா? 3 நாளா சிறுநீர் கழிக்கல. முருகா முருகா முருகா, உன் கும்பாபிஷேகம் நடக்கிறோம்டா ஐயா. மனசு பூரா அங்க இருந்ததா, சிறுநீர் கூட கழிக்கல. இப்ப போய் சிறுநீர் கழிக்கிறேன், தார தாரையா குத்தான அருவியா கொட்டுது. எழுதுறாரம்மா வாரியார் சுவாமி. நான் அவர் கூட கொஞ்ச காலம் பழகி இருக்கேன், கண்ணதாசன் கூட பழகி இருக்கேன். அந்த புண்ணியவான்கள்லாம் போட்ட பிச்சை இன்னைக்கு நான் ஊரா அதை வச்சு நான் நல்லா சந்தோஷமா இருந்துகிட்டு இருக்கேன். மறக்க முடியுமா? முருகன் பெருமான் ஒரு பக்கம், இவங்கள்லாம் ஒரு பக்கம். சரி, சிறுநீர் கழிச்சாச்சு. ஒரு வழியா வந்து உட்கார்ந்தார். கணக்கு வழக்கெல்லாம் முடிச்சு பணம் சுத்தம் ஒழுங்கா கணக்கு வச்சிருப்பார் சாமி. அரை காசுக்கு கூட கணக்கு வச்சிருப்பார். எல்லாம் முடிஞ்சு போச்சு, பணம் தீர்ந்து போச்சு. அப்பா, சமையல் ராமகிருஷ்ணகிரி வந்து நிற்கிறார். சாமி, என்ன சமையல் கூலி? ஐயோ, இதெல்லாம் முடிஞ்சு போச்சே. எவ்வளவு கூலி? 6000 ரூபா. உட்காருங்க. முருகா முருகா. ஒரு கார் வந்து நிற்குது. மாயவரம் ராசுதார் ஓடி வந்து சாமி காலில் விழுந்தார். சாமி, உங்க அழைப்பு வந்தது, ரொம்ப நல்லது. நான் கும்பாபிஷேகத்துக்கு வர முடியல, மெட்ராஸ்ல மீட்டிங் மாட்டிக்கிட்டேன். இந்தாங்க உங்களுக்கு ஒரு அன்பளிப்பு. செக்கு. செக்கில் எத்தனை ரூபா இருந்துச்சு? இல்லை, பிளாங்க் செக். தேவைக்கு எழுதிக்கிடுங்க சாமி, கும்பாபிஷேகத்துக்கு என் கைங்கரியமா இருக்கட்டும்.
இவ்வளவு பணம் சம்பாதிச்ச நல்ல காரியத்துக்கு கொடுத்தா அதான் சாமி எங்காசு. மற்ற காசெல்லாம் எவனுக்கோ, பின்னால எவன் எடுத்துக்க போறானோ தெரிகிறேன். சாமி என்ன பண்ணா தெரியுமா? 6000 ரூபாய் எழுதி ராமகிருஷ்ண கிட்ட கொடுத்து கணக்கு முடிஞ்சு வச்சு. முருகா யாரு காப்பாத்தனா? முருகன். இவ்வளவுக்கு என்ன காரணம்? காலையில எந்திரிச்சு முருகனையும் அருணகிரியார் பாட்ட சொல்லி திருப்புகள் சொல்லி கண்ணீர் விட்டு அழுவார். அவருக்கு என்ன பேரு? அதனால திருமுருக கிருபானந்த வாரியார். மற்ற வட்டத்தை எல்லாம் விட்டு விட்டார், இதை மட்டும் அழுத்தமா போட்டுக்கிட்டார். அருணகிரிநாதரை கும்பிடுவார். ஒரு நாள் கனவுல வந்து அருணகிரியார் சொல்லி இருக்கார், எனக்கு பசிக்குது. சாமி முழிச்சுக்கிட்டார். காங்கைய நல்லூர்ல அருணகிரிநாதருடைய சிலை இருக்கு, அதுக்கு நைவேத்தியமே பண்றதில்லை. அது சாமியை சாப்பிட போறாரு. கொண்டுகிட்டு போற பொழுது அவர்கிட்ட கொஞ்சம் திறந்து காமிச்சு மூடினா என்ன, எது எல்லாத்தையும் இப்படி இப்படி மூடுறான், சேர்த்து அவருக்கு கொஞ்சம் மூடுனா என்னங்க கெட்டு போச்சு, நம்ம ஆளுக்கு சோம்பேறித்தானா. கனவுல வந்து சொன்னானா, வாரியார் அப்பாவுக்கு கடுதாசி போட்டார், நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் உள்ள நிலத்தை வாங்குங்க, நான் பணம் அனுப்புறேன், அதுல இருந்து நெல் எடுத்து ஒவ்வொரு நாளும் அரிசி சாப்பாடு பண்ணி அருணகிரிநாதருக்கு தெய்வேத்தியம் பண்ணுக்கோ. யார் இந்த அருணகிரிநாதர்? இப்பதான் கதைக்குள்ள வர்றேன். இது வரைக்கும் முன்னுரை கொடுத்திருக்கேன். திருவண்ணாமலை, திருவண்ணாமலை நினைக்க முத்தி தரக்கூடிய திருத்தலம் திருவண்ணாமலை. அண்ணாமலையான் அடிக்கமலம் செந்திரைஞ்சும் பெண்ணோர் கொடியின் மணித்தொகை வீரற்றார் போல். திருவம்பாவை. திருவண்ணாமலையில முத்தம்மையார். முத்தம்மையாருக்கு ஒரு தம்பி, அப்பா அம்மா இறந்து போயிட்டாங்க. அந்த அம்மா அந்த தம்பிய வளர்த்தாங்க. தம்பிக்கு என்ன பேரு தெரியாது. முத்தம்மா வளர்த்தாங்க. அப்பா இல்ல அம்மா இல்ல, பாவம் செல்லம். செல்லம் கொடுத்தா குழந்தை கெட்டு போகும். குழந்தை மேல பாசம் இருந்தா மனசுல வச்சுக்கிடுக்கோ, வெளிய காட்டிராதீங்கோ. யார்கிட்ட எப்படி எப்படி பழகணும்னு தமிழ்ல பாட்டு இருக்கு தெரியுமா? மைத்தர் தமை நெஞ்சில் பாட்டு இருக்கு. நேசனை காணாவிடத்து நெஞ்சாரவே துதித்தல், நண்பனை அவன் இல்லாத இடத்திலையும் பாராட்டணும், ஆசானை வாத்தியார எவ்விடத்தும் அப்படியே, எல்லா இடத்திலையும் அப்படித்தான். வாசம் மனையாளை பஞ்சனையில், பெண்டாட்டிய பஞ்சனையில் பாராட்டு. காசரு பொண்ணே மாசரு பொண்ணே யாரு பாடுறா? நம்ம கண்ணகிய பத்தி கோவலம் பாடுறான். மணியே புத்தே என்னவனால சொல்லுங்க. மனையாளை பஞ்சனையில், மைந்தர் தமை நெஞ்சில். பிள்ளையும் மனசுல தான் கும்பிடணும். வினையாளை வேலை முடிவில். வேலைக்காரன வேலை முடிய விட்டு பாராட்டுங்க. ஊடலை பாராட்டுனா ஓடி போயிடுவேன், இல்ல பாதிகளை விட்டுட்டு போயிடுவேன். பிள்ளைகளை மனசுல தான் பாசம். இது தாயில்லா பிள்ளை, தம்பி ஐயோ பாவம், செல்லம் கொடுத்தா புள்ள கெட்டு குட்டிச்ச வர போச்சு. எங்க எல்லாம் போக கூடாதோ அங்க எல்லாம் போற அளவுக்கு கெட்டு போச்சு. படிச்சுது ஆனாலும் புண்ணியம் அல்ல. அம்மா காசு கொடுக்கிற அக்காக்காரி அங்க இங்க வாங்கிக்கிட்டு போகக்கூடாத இடத்துக்கெல்லாம் போய் திருவண்ணாமலையிலே பொது பெண்டிர் வீடு அத்தனைக்கும் போயிட்டு வந்துருச்சான். ஒரு நாள் யாரோ ஒரு பெண்ணு வேணும், இந்த உடம்பு கஷ்டப்படுத்துது. ஒவ்வொரு வீடா போனா எல்லா வீடும் கதவை சாத்திட்டாங்க. இந்த ஆள் வந்தா கதவை திறக்காது, கதவை சாத்தடி. கையில் காசு இல்லாதவன் கடவுளே ஆனாலும் கதவை சாத்தடி. சாத்தியாச்சு. இவனுக்கு ஒரு பொண்ணு வேணும், இப்ப ஒரு பொண்ணு வேணும். ஓடி வந்தார். ஒரு வீட்டு கதவு திறந்திருந்தது. உள்ள புகுந்துட்டார். ஒரு பொண்ணு உட்கார்ந்து இருந்தது. கழுத்துல கைய வச்சார். திரும்பிச்சு இவங்க அக்கா. எப்படி இருக்கும் மனசு? ஐயோ பட்டு நடிச்சு. பகவான் பண்ணன வேலை. நான் எவ்வளவு பாவி. என்ன இருந்தாலும் மனுஷனுக்கு உள்ளுக்கு ஒரு மனசு இருக்கும்ல. ஐயோ தப்பு பண்ணிட்டனே, எங்க அக்கா எனக்கு சோறு போட்டவ, அவ கழுத்துல கைய தப்பா வச்சு விட்டனே, எனக்கு வேண்டிய பெண்டாட்டிங்கிற மாதிரி தனக்கு பக்கத்துல போயிட்டனே, ஐயோ நான் வாழக்கூடாது, நான் பாவி, நான் செத்து போயிடுறேன். நேற்று சாயந்தரம் இந்த பக்கம் ஓடுற பொழுது ஒரு பெரியவர், ஏண்டா இப்படி தெரியல முருகான்னு சொல்றான்னு சொன்னாரு.
நான் சொல்லல. இப்ப இப்படி மாட்டிக்கிட்டேன், போறேன், திருவண்ணாமலை கோபுரம் விழுந்து செத்து போயிடுறேன். திருவண்ணாமலை கோபுரத்தில் ஏறிட்டாரு, சாக போறாரு. இந்த பெரியவர் நேத்து என்ன சொன்னாரு? முருகா முருகான்னு கத்திக்கிட்டு கீழே விழுந்தாரு. வந்து கையில பிடிச்சிக்கிட்டான். கடவுளை கூப்பிட்டா வருவார். நம்ம என்னத்தை அவரை கூப்பிட்டோம்? கிருஷ்ண பரமாத்மா மகாபாரத யுத்தம் முடிச்சதுக்கு அப்புறம் உத்தவர்கிட்ட பேசினாராம். உத்தவர் மகரிஷி. உத்தவர் கேட்டாராம், கிருஷ்ணா நீ நினைச்சிருந்தா யுத்தத்தை நிறுத்தி இருக்கலாமே, நான் என்ன செய்யணும்? இந்த 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 தருமராஜா உட்கார்ந்து இந்த சீட்டாட்டம் மாதிரி அந்த ஆட்டம் ஆடினாம் பாரு, பகடை. அவனை ஒரு தடவை ஜெயிக்க விட்டுருந்தா என்ன? நீ தானே தப்பு பண்ணிவிட்ட. நான் ஒன்றும் பண்ணல, நான் காத்து கிடந்தேன் வெளியில, நம்மளை கூப்பிடுவாங்க. துரியோதனை கெட்டிக்காரத்தனமா சகுனி ஆடுவான், நான் பணைய வைப்பேன்னு சொன்னான். தருமராஜா அது மாதிரி கிருஷ்ண ஆடுவான், நான் பணைய வைக்கிறேன்னு என்ன கிருஷ்ணான்னு ஒரு வார்த்தை கூப்பிட்டு இருந்தா ஓடி போய்ப்பேன். இவங்க 5 பேருமா சேர்ந்து என்ன கூப்பிடாம விளையாடுன, நான் எப்படி போவேன்? நானும் புரியுதா? கூப்பிட்டீங்கன்னா பகவான் வாசப்படியில் வந்து நிற்பான். முருகாண்டாரா தாங்கிட்டான், தாங்கி இறக்கி விடுறான். கண்ணீர் வருது. நான் பாவி, இப்படி பாவம் பண்ணவன் இல்ல, ஐயோ இவ்வளவு பாவம் பண்ணவன், முருகான்னு ஒரு வார்த்தை சொன்னதுக்கு என்ன வந்து காப்பாத்திட்டியே. முருகா முருகா என்ன பாடு. என்னத்தை நாம் பாடுறது? நாக்குல வேளால அடையாளம் பண்ணினான். உங்க அக்கா பேர் என்ன? முத்தம்பாள். பாடு. முத்தை தருபத்தி திருநகை. முருகன் அடியெடுத்து கொடுத்துட்டான். பாட்டு கொட்டிடுச்சுங்க. யாரு சொல்லி கொடுத்தா? உள்ள இருந்து அவன் பாடுறான். முத்தை தருபத்தி திருநகையத்தி திரைசக்தி சரவண முத்து கொருவித்து குருபர என போதும் முக்கட்பரமர்க்கு சுருதியும் முற்பட்டது கற்பி திருவர் 30 முவர்க்க தமரரும் அடிவேன 10 தலை தத்த கணிதோடு ஒற்றை கிரிமத்தை பொறுதொரு வட்டம் பகல் வட்டத்திகிரியில் இரவாக பக்தர் கிரதத்தை கடவிய பச்சை புயல் மெச்சத்தகு பொருள் பட்சத்தொடு ரட்சித்தருள்வதும் ஒரு நாளே. தித்தித்தைய ஒத்த பரிபுர நிர்த்தப்பதமை துப்பயிரவி திக்கொக்க நடிக்க கழுகொடு கழுதாட திக்கு பரியட்டம் பயிரவர் தொக்கு தொகு தொக்கு தொகு தொகு சித்திரப்பௌரிக்கு திரிகணகென போதர குத்துப்பறை கொட்ட கடமிசு குத்துப்புதை குக்குப்பிடி என முதுகூகை கொட்புற்றல நட்பற்ற உணரை வெட்டி படியிட்டு குலகிரி குத்துப்பொட ஒத்து பரவல பெருமாளே. என்ன சந்தா, என்ன தாளக்கட்டு. தத்தன தத்தனதன தத்தன தத்தனதன தத்தன தத்தனதன தனதான. இதான் தாளக்கட்டு. இந்த பாட்டுக்கு என்ன சார் அர்த்தம்? சீமாவதி கேட்டிருக்கான், டி.எம். சௌந்தரராஜன் பாட்டு கேட்டிருக்கான். இந்த பாட்டுக்கு என்ன அர்த்தம்? அதானே எனக்கு நோக்கம். தெய்வ யானை சிரிச்சாலாம், முத்து மாதிரி பல்லு வரிசையா இருந்துச்சான். சில பேர் வாயை திறந்தா பல்லு இங்கேயும் அங்கேயுமா இருக்கும், பயமா இருக்கும். முத்தை தரு. முத்துன்னா என்ன? ஏன் முத்துன்னு ஆரம்பிச்சாரு? அக்கா பேரு முத்தம்மா, அது ஒரு பக்கம். முருகப்பெருமான் முத்துக்குமாரசாமி, முத்தையா, முத்து. முத்துக்கு என்ன சிறப்பு தெரியுமா? முத்தி. முத்தினா மோட்சம். முத்துக்கும் முத்திக்கு என்ன சம்பந்தம்? முத்து பக்குவமானா சிப்பியிலிருந்து வெளியில வரும். மனுஷன் பக்குவமானா இயற்கையாக உள்ள எல்லா ஆசைகள்ல இருந்தும் குடும்பத்தில் இருந்தும் வெளியில வந்து மோட்சத்துக்கு போயிடுவான். முத்து முத்தி. முத்தி நெறி அறியாத முருகரோடு முயல் வேலை. பாண்டிய நாட்டில முத்துக்கு சிறப்புன்னா என்ன அர்த்தம்? இந்த முத்துன்னு அர்த்தம் இல்ல, மோட்சம் கொடுக்கிறதுன்னு அர்த்தம். முத்தை தரு பத்தி திருநகை. பத்தின்னா வரிசை, பத்தி பத்தியா போறாண்டாங்கிறான். முத்தை தரு, முத்து மாதிரி வெள்ளையா இருக்கான் 10. பத்தி திருநகை. அத்திக்கு இறை. அத்தின்னா யானை. யானை வளர்த்த வானம்பாடி. யாரு? தெய்வ யானை. முத்தை தரு பத்தி திருநகை அத்தி திரை சக்தி சரவண முத்து கொரு வித்து குருவர.
முத்துக்கு ஒரு வித்து குருவர், முத்தி கொடுக்கக்கூடிய பெருமானே குருவரனே அப்படின்னு யாரு கும்பிட்டா தெரியுமா? சிவபெருமான் கும்பிட்டாராம். அவருக்கு இவர் ஞானம் கொடுத்தாராம். முத்தை தருவத்தி திருநகையத்தி கிருசக்தி சரவண முத்திக்கொரு வித்து குருவர என போதும் முக்கட்பரமருக்கு. யாரு முக்கட்பரமரர்? சிவபெருமான். சுருதியின் வேதத்துக்கு முற்பட்டது அப்படியே சொல்லி கொடுத்தாராம். முக்கட்பரமருக்கு சுருதியின் முற்பட்டது கற்பித்து இருவரும் 33 கத்தமரரும் அணிபேண. இருவரும்னா யாரு? பிரம்மாவும் திருமாலும். 33 கோடி தேவர்கள் எல்லாரும் கும்பிட்டாங்களாம். முருகா 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 நீ சிவகுருநாதன். சரியா போச்சா? முத்தை தருபத்தி திருநகையத்தை திருசக்தி சரவண முத்திக்கொரு வித்து குருபர என போதும் முக்கட்பரமர்க்கு சுருதியின் முற்பட்டது கற்பித்து இருவரும் 33 கத்தமரரும் அடிபேண. 10 தலை சத்த கணைதோடு ஒற்றை கிரிமத்தை பொறுதொரு. 10 தலையும் ஒன்னா போற மாதிரி அம்பு விட்டது யாரு? ராவணன் மேல ராமன். ராமன் பெருமை. ராவணனுக்கு எத்தனை தலை? 10 தலை. சீதாதேவி அழகா கேட்பா. ராவண அசோகவனத்துல வந்து சீதை காலில் விழுந்தானா, என்ன கல்யாணம் பண்ணிக்கோ. ஒரு பார்வை பார்த்தா, டேய் உனக்கு 10 தலை, எங்க ராமனுடைய வில்லு பட்ட ஒத்த தலைக்கார கூட செத்து போவேன். உனக்கு 10 தலை, வில்லு அம்பு விட தெரியாதவன் விட்டா கூட 3ஆம் தலை தப்பிச்சா 4ஆம் தலை மாட்டிக்கப்படா. அவன் 10 தலை வரிசைக்கு இருக்குல்லக்க. எனக்கு அம்ப குடிச்சு விட்டு வில்ல விடுறதா, வில்ல புடிச்சுக்கிட்டு அம்ப விடுறதான்னு தெரியாது. ஏதோ புடிச்சுக்கிட்டு விட்டுட்டேன். 4ஆம் தலையில குறி வச்சா 7ஆம் தலையாவது மாட்டிக்கிறோம்ல. முட்டா பயல. அவன் விளையாடுறதுக்கு உன் தலை சித்திரை இலக்கம். கம்பன். சித்திரை இலக்கம்னா தெரியுமா? டார்ஜெட். டார்ஜெட்னா தெரியுமா? சுடுறதுக்கு ஒரு பெரிய பாறையில சுழிச்சிருப்பாங்க வட்டம். வட்டத்துக்கு நடுவுல சுடணும். நம்ம பய வட்டத்தை சுற்றி சுற்றி வைப்பேன். சில பயல கெட்டிக்காரங்க சுட்டு விட்டு வட்டம் போட்டுவேன். வசதியா போச்சு இல்ல? இது எதுக்கு வம்பு? டார்ஜெட். உன் தலை எங்க ராமனுக்கு டார்ஜெட்ரா. வித்தக வில்லினாருக்கு விளையாடுவதற்கு ஏற்ற சித்திரை இலக்கமாகும். 10 தலை தத்த கணை தொடும். 10 தலையும் கீழே உள்ள கணை விட்டவன் பெருமாள். இன்னொன்னு பாருங்க, மகாபாரத யுத்தம் நடக்குதான். அர்ஜுனன் புள்ள அபிமன்யு இறந்து போயிட்டான். அபிமன்யுவை கொலை பண்ணவன் ஜெகத்ரதன், துரியோதனனுக்கு தங்கச்சி புருஷன். நாளைக்கு சாயந்தரம் சூரியன் அஸ்தமனத்துக்குள்ள ஜெகத்ரதனை கொல்வேன், இல்லாவிட்டால் நான் இறந்து போவேன் அர்ஜுனன் சொல்லிவிட்டான். அவங்க உடனே ஜெயத்ரதனை கொண்டே ஒழிச்சு விட்டாங்க. நாளைக்கு சாயந்தரத்துக்குள்ள கொல்லலைன்னா இவன் செத்து போவேன். அர்ஜுனன் இறந்தா மற்ற 4 பேரும் செத்து போவாங்க. அவங்களுக்குள்ள அப்படி ஒரு ஒப்பந்தம். ஒரு பாண்டவர் போனா எல்லாரும் போகணும். வசதியா போச்சே. கொண்டே ஒழிச்சிட்டாங்க. மறுநாளைக்கு சேனையெல்லாம் ரெடியா நிற்குது. துரோணாச்சாரியார் தலைமை தாங்கிறார். பெரிய கஷ்டம், போக முடியல. எங்கேயோ கொண்ட ஜெகத்ரதனை ஒழிச்சு விட்டாங்க. அர்ஜுனன் சண்டை போட்டுக்கிட்டே வாரான். சேனை வந்து விழுகுது. கிருஷ்ண பரமாத்மா பார்த்தார், வேகமா ஓட்டினார். மத்தியானம் 2 மணி ஆயிடுச்சு. இன்னும் எங்கேயோ தூரத்துக்கு போக வேண்டி இருக்கு. ஜெகத்ரதன் அங்கே இருக்கிறான். என்ன செய்யலாம்? கையில சக்கராயுதம் வச்சிருந்தாரா, சக்கராயுதத்தை அப்படி வீசினார். சூரியனை மறைச்சு போச்சு. சூரியனை மறைச்சா என்னாகும்? சாயங்காலம் 6 மணி சூரிய அஸ்தமனம் மாதிரி தெரிஞ்சு போச்சு. அவன் சொல்லிட்டான், ஆகா சூரியன் அஸ்தமித்து விட்டான். அந்த காலத்து என்ன கடிகாரமா வச்சிருந்தாங்க, நேரத்தை பார்க்கறதுக்கு. சூரியன் தான் எல்லாம். சூரியன் அஸ்தமித்து விட்டான். இனிமேல் ஜெகத்ரதன் தப்பித்து விட்டான். அர்ஜுனன் சாவான். ஜெகத்ரதா வெளியில வான் நானா துரியோதனன். அவன் கம்பீரமா தைரியமா வெளியில வந்தானா. பெருமான் பார்த்தார், அர்ஜுனா அங்க விடு அம்பு. ஜெயத்ரதன் அங்க நிக்கிறான். இவன் சொன்னான், அஸ்தமிச்சிருச்சு, சொன்னபடி கேடு, பேசாத, அம்பு விடு. இன்னொன்னு என்ன? அம்பு விட்டா அந்த அம்பு அந்த தலைய அப்படியே தூக்கி விட்டு போகணும். பரிசைக்கு அம்பு விடு. அவங்க அப்பன் தம பண்ணிட்டு இருக்க, அவன் கையில போய் இந்த தலை விடணும். யாரு கிட்டான்? கிருஷ்ணன்.
அவங்க அப்பன் தவம் பண்ணிட்டு இருக்கேன். என்ன தவம் தெரியுமல்ல? என் புள்ள தலைய எவன் கீழே போடுறானோ அவன் தலை வெடிச்சு போகணும். இங்க இருந்து அவங்க அப்பன் கையில விடு. இங்க இருந்து அம்பு விட்டாரா, ஜெயத்ரதன் தலை போச்சா, அப்படியே தள்ளிக்கிட்டு போய் அவங்க அப்பா கையில போட, அவன் அதை கீழே போட, யாருன்னு தெரியாம அவன் தலை வெடிச்சு போச்சு. இவ்வளவு மிஸ்டர் கிருஷ்ணன் பண்ற வேலை பார்த்தீங்களா? பூரா அவன் தான். பூபாரம் தீர்க்க புரிந்தாய் புயல் பண்ணா. இப்ப என்ன பண்ணான் தெரியுமா? சக்கராயத்தை உருகிட்டான் 2:30 மணி. அட கடவுளே, ஏமாத்தி விட்டாரே. இந்த கதைய இந்த பாட்டுல வைக்கிறார். 10 தலை தத்த கணைதோடு ஒற்றை கிரிமத்தை பொறுதொரு பட்ட பகல் வட்ட திகிரியில் இரவாக. திகிரினா சக்கரம். சக்கரத்தை விட்டு பகல் நேரத்தில் இருட்ட உண்டாக்கினானே யாரு? கிருஷ்ணன். ராமனனை வென்றது ராமாவதாரம், இது கிருஷ்ணாவதாரம். ரெண்டையும் பாடுறாரு முருகனை பத்தி முதல் பாட்டு. 10 தலை தத்த கணைதொடு ஒற்றை கிரிமத்தை பொறுதொரு பட்ட பகல் வட்ட திகிரியில் இரவாக. பக்தருக்கு ரதத்தை கடவிய. ரதம் ஓட்டினது யாரு? பார்த்த சாரதி. யாருக்காக ஓட்டினா? பக்தன் அர்ஜுனனுக்காக ஓட்டினா. பக்தருக்கு ரதத்தை கடவிய பச்சை புயல். அவன் எப்படி இருப்பான்? பச்சை பசேல் இருப்பான், புயல் மாதிரி இருப்பான். அவன் மெச்சக்கூடிய மருமகனே. அம்மா, இவ்வளவும் வைஷ்ணவம். இப்போ முருகன். 10 தலை தத்த கணைதொடு ஒற்றை கிரிமத்தை பொறுதொரு பட்ட பகல் வட்ட திகிரியில் இரவாகன். பக்தர்க்கு ரதத்தை கடவிய பச்சை புயல் மெச்சத்தகு ஒரு பட்சத்தொடு ரட்சி தருவதும் ஒரு நாளே. நீ என்ன காப்பாற்றணும்? இனிமே சூரன் சட்டை தித்தித்தைய ஒத்த பரிவுர நிர்தப்பதம் வைத்து பயிரவி திக்கொக்க நடிக்க கடுகொடு கடுதாட. சூரனோட சண்டை போட்ட பொழுது பருந்து கழுகு அவ்வளவு அங்க நின்னுச்சான். ஏன் போனா ரொம்ப ஒழுங்கு சாப்பிடலாம். சண்டையில அசுரர்கள் அவ்வளவு பேர் அழிந்தார்கள், கோடிக்கணக்கில் அழிந்தார்கள். அதையெல்லாம் சொல்றார். ஒத்தை கிரிமத்தை பொறுதொரு வட்ட பகல் வட்டத்து கிரியில் இரவாக 10 கிரதத்தை கடவிய பச்சை புயல் நச்ச தகுபொருள் பற்ற தொடுரட்சி தருவதும் ஒரு நாளே. தித்தித்தைய ஒத்த பரிபுற நிர்தப்பதமைத்து பயிரவி திக்கொண்க நடிக்க கழுகொடு கழுதாட திக்கு பரியட்ட பயிரவர் தொக்கு தொகு தொக்கு தொகு தொகு. பைரவரு காளிகளும் அப்படி டான்ஸ் ஆடுறாங்களாம். தொக்கு தொகு தொகு சித்திர பௌரிக்கு திரிகடகென போத கொத்து பறை கொட்டு குத்து வெட்டு அப்படின்னு பேயெல்லாம் ஆடுதான். எங்க? போர்க்களத்தில. கொத்து பறை கொட்ட களமிசு குக்கு குத்து புதை புக்கு பிடி என முதுகூகை. நல்ல கழுகு, நல்ல பேய் முதுகூகை. கொட்புற்றல நட்பற்ற உணரை வெட்டி பலியிட்டு குலகிரி குத்து பொட ஒத்து புறவல பெருமாளே. மயில பாடினாரா? சேவல பாடினாரா? முருகன் திருவடியை பாடினாரா? முருகன் திருத்தோள பாடினாரா? முருகன் மாலைய பாடினாரா? பாடனாய். யார பாடினாரு? உங்க அப்பாவை பாடினாரு, வீட்டுக்காரி தெய்வ யானையை பாடினாரு, மாமனார் பெருமாளை பாடினாரு, கிருஷ்ணாவதாரத்தை பாடினாரு, அதுக்கப்புறம் சண்டைய பாடினாரு. முடிச்சுட்டு அப்படியே தியானத்தில் உட்காந்துட்டார். 12 வருஷம் தியானம். அது என்ன 12 வருஷம்? 12 வருஷத்துல நம்ம உடம்புல உள்ள செல்லெல்லாம் மாறி போயிருமா. செல்லு கொஞ்சம் கொஞ்சமா மாறிட்டு வரும், சரிதானா? 12 வருஷத்துல அத்தனை செல்லு மாறி போயிடுமா. 12 வருஷம் தவம். கண்ட பெண்ணுகிட்ட போனது, அவளுக்கு காதல் பட்டது, அவ வீட்டு வாசப்படியில கிடந்தது, அவ்வளவு இந்த உடம்புல கிடந்ததா. 12 வருஷ தியானம் அவ்வளவு மாறி போச்சு. இப்போ முருக பக்தர் தான். அந்த நினைப்பு இருக்கு, முருக பக்தர் தான். 12 வருஷம் கழிச்சு முடிச்சாராம். பிள்ளையார் வித்துட்ட. இந்த பாரு, நீ அப்பவே சிலதை பாடல, இப்ப பாடு. என்னென்னத்தை பாடணும்? பற்கரை விசித்திரமணி பொற்கள் அணகிட்ட நடை பட்சி எனும் முக்குற துரகமும். துரகம்னா மயிறு, பட்சி அதானே. பற்கரை விசித்திரமணி பொற்கள் அணகிட்ட நடை பட்சி எனும் முக்குற துரகமும் நீவ பக்குவ மலர்த்தொடையும் மாலை. பக்குவ மலர்த்தொடையும் அக்கு ஒரு பற்றொழிய பட்டுருவ விட்டருள்கை வடிவேலும்.
திக்கது மதிக்க வரு குக்குடமும், குக்குடம்னா சேவல், திக்கது மதிக்க வரு குக்குடமும் ரட்சை தரு சிற்றடியும் முத்திய பன்னிரு தோளும். திருவடி சின்ன அடியா, தோல் முத்துன தோளா. அது எப்படி? திருவடி சின்ன அடின்னா சின்ன பையன் அர்த்தம். தோல் பட்டு எப்படிங்க முத்துன தோளா இருக்கா? அதுவும் சின்ன தோளை தானே இருக்கணும். சிற்றடியும் முற்றிய பன்னிரு தோளும். ஏன் அப்படி? தோல் பகைவரை ஜெயிக்கிறதுக்கு முத்தி போயிருக்கணுமா? திருவடி அடியார்கள் புடிச்சுக்கிறதுக்கு சின்னதா இருக்கணுமா? இல்லாட்டி அடியார் கை வலிக்கும்ல. சிற்றடியும் முத்திய பன்னிரு தோளும் செய்ப்பதியும். செய்ப்பதின்னா வயலூர், செய்யனா வயல், பதினா ஊரு. வயலூரையும் வச்சு பாடு. யாரு சொன்னா? பிள்ளையார். செய்ப்பதியும் வைத்திய திருப்புகள் பாடு. அட, திருப்புகள்ங்கிற பேரு பிள்ளையார் கொடுத்தானே, இவர் கொடுக்கல. செய்ப்பதியும் வைத்திய திருப்புகள் விருப்பமோடு செப்பென என கருகை மறவேனே. பிள்ளையாரே, உனக்கு விநாயகர் நோன்பு நடத்தி 21 நாள் 21 பலகாரம் வைக்கிறேன். எப்படி? இப்ப விநாயகர் நோன்பு நடக்கிறாமா? 21 நாளைக்கு பிள்ளையாருக்கு 21 பலகாரம் வைக்கணுமா? யாரு பாருடா? அருணகிரிநாத சுவாமி திருக்குறள். என்னென்ன 21? இக்கு, இக்குன்னா கரும்பு, அவரை, நற்கனிகள், சர்க்கரை, பருப்புடன் நெய், எள், பொறி, துவரை, இளநீர், வண்டு எச்சில். வண்டு எச்சில்னா தேன். இக்கவரி தக்கனிகள் சர்க்கரை பருப்புடனை எட்பொறி அவன் துவரை இளநீர் வண்டெச்சில் பயறு அப்ப வகை பச்சரிசி பிட்டு வெள்ளரி பழம் இடிப்பல் வகை. இடிச்சு பண்ணன இடியாப்பம். தனி மூலம் கிழங்கு மிக்க அடிசிற் கடலை பட்சணம். ரொம்ப சோறு, பிள்ளையாருக்கு நிறைய சோறு. அப்புறம் என்ன? மிக்க அடிசில் கடலை 21 பலகாரம். இக்கவரை நற்கனிகள் சர்க்கரை பருப்புடன் நெய் எழ்பொறி அவல் துவரை இளநீர் வண்டெச்சில் பயரப்ப வகை பச்சரிசி பிட்டு வெளனி பழம் இடிப்பல் வகை தனி மூலம் மிக்க அடிசில் கடலை. எத்தனாச்சு? 21 வகை பலகாரம் சாமிக்கு. யாருக்கு? பிள்ளையாருக்கு. செட்டி நாட்டிலையும் சரி, இலங்கையிலையும் சரி, 21 நாள் நோன்பு முடிஞ்சு 21வது நாள் பிள்ளையார கும்பிட்டு இளையெடுத்துக்கு வாங்க. செட்டி நாட்டுல இலங்கைக்காரங்க 21 நாள் அந்த புராணம் படிப்பாங்க. சரிதானா? 21 பலகாரம் வைக்கணுமா? யாரு? அருணகிரிநாத சுவாமி. இக்கவரை நற்கனிகள் சர்க்கரை பருப்புடனை எழ்பொறி அவன் துவரை இளநீர் வண்டெச்சில் பகரப்பகை பச்சரிசி விட்டு வெளரி பொழமுடிப்பல் வகை தனி மூலம் மிக்க வடிசிற்கடலை பட்சணம் என கொளுரு விக்கின சமர்த்தனும் அருளாடி வெற்ப குடிலர் சடில விற்பர மரப்பனருள் வித்தக மறுப்புடைய பெருமாளே. பாடிட்டார். 12 வருஷம் ஆச்சு. புறப்பட்டார். வயலூர பாடுனாரா? வயலூருக்கு போயிட்டார். வயலூர் முருகனை பாடினார். ஊரூரா போறாரு. பல ஊர்களுக்கு பாடினார். 6 படை வீட்டுக்கு மட்டும் நம்ம போற நேரம் இல்லை. முதல் படை வீடு திருப்பரங்குன்றம். அருணகிரிநாத சுவாமி அங்க போயிட்டார். முருகா, திருப்பரங்குன்றத்துக்கு என்ன பெருமை? 6 சமயமும் அங்க இருக்கு. 6 சமயம். ஆதிசக்கரர். சிவபெருமானை கும்பிடுறது சைவம், பெருமாளை கும்பிடுறது வைணவம், அம்பாள் சக்தியை கும்பிடுறது சாக்தம், பிள்ளையாரை கும்பிடுறது கானாபத்தியம், முருகனை கும்பிடுறது கௌமாரம், சூரியனை கும்பிடுறது சௌரம். இதான் 6 சமயம். திருப்பரங்குன்றத்துக்கு போனா எதிர்த்தாப்புல சந்நிதி துர்க்கை, சாக்தம். துர்க்கைக்கு இடது பக்கத்தில் பிள்ளையார் கானாபத்தியம், பிள்ளையாருக்கு பக்கத்தில் சிவபெருமான் சைவம், துர்க்கைக்கு வலது பக்கம் முருகப்பெருமான் கௌமாரம், முருகப்பெருமானுக்கு பக்கத்தில் பெருமாள் பவளக்கனிவாய் பெருமாள் வைஷ்ணவம், முருகனுக்கு மேலே சூரியனும் சந்திரனும் கும்பிடுறாங்க சௌரம். 6 மதத்தையும் திருப்பரங்குன்றம் கோயிலுக்கு போனா பார்த்துக்கலாம்.
அருசமய சாத்திரப் பொருளோனே அறிவுள் அறிவார் குணக்கடலோனேன் குருமுனிவனேத்து முத்தமிழோனே குமரகுரு கார்த்திகை பெருமாளே. 6 சமயங்களுக்கு யார் அதிபதி? முருகன். திருப்பரங்குன்றத்தில் கும்பிட்டார். அவருக்கு தெரியும் நேரம் ஆயிடுச்சுன்னு திருச்செந்தூருக்கு போயிட்டார். திருச்செந்தூர்ல எம்பெருமான் நடன காட்சியை காமிச்சார். நடன காட்சி இவருக்கு தமிழ் கொந்தளிக்குது. தண்டை அணி வண்டை எங்கின் சதங்கையும் தன்கள சிலம்புடன் கொஞ்சவேனின் தந்தையினை முன்வரிந்தின்ப உரி கொண்டுனன் சந்தோணமணைந்து நின்றன்பு போல கண்டுரகடம்புடன் சந்தமகுடங்களும் கஞ்சமல செங்கையும் சிந்துவேலும் கண்களும் முகங்களும் சந்திர நிறங்களும் கண்குளிர எந்த முன் சந்தியாவோ. எம்பெருமானே கண்குளிர எனக்கு முன்னாலே இதெல்லாம் வரணும். அடுத்த வரிதான் ரொம்ப முக்கியம். கண்குளிர எந்த முன் சந்தியாவோ புண்டரிகரண்டமும் கொண்ட பகிரண்டமும் பொங்கியள வெங்கலங்கொண்ட போது பொன்கிரிய நெஞ்சிரத்தெங்கிலும் வளர்ந்து முன் புண்டரிக தந்தையும் சிந்தை கூற கொண்ட நடனம். என்ன நடனம்? நடன காட்சி அடைச்சது. கொண்ட நடனம் பதம் செந்திலுமெந்தன் முன் கொஞ்சி நடனம் கொளும் கந்த வேளே கொங்கை குரமங்கையின் சந்தமணம் உண்டிடும் கும்பமுனி கும்பிடும் தம்பிரானே. அகத்தியர் கும்பிடக்கூடிய பெருமானே. திருச்செந்தூருக்கு ஒரு திருப்புகழ் இருக்கு. அதை படிச்சா நல்ல இடத்துல கல்யாணம் ஆகும். பொண்ணுக்கும் சரி பையனுக்கும் சரி. இப்ப அதான் முக்கியமா இருக்கு. என்ன பாட்டு? அருமையான பாட்டு. விரல் மாறன் 5 மலர்வாடி சிந்த. இந்த மன்மதன் என் மேல அம்பு விடுறான். முருகா உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேன். இந்த குரத்துக்காக வந்தவன் நீ எனக்கு ஒரு மாலையை தரப்படாத ஐயா. அதான் இந்த பாட்டு. விரல் மாறன் 5 மலர்வாடி சிந்த மிகவானில் இந்து வெயில் காயே. சந்திரன் வெப்பமா இருக்கான். ஏன் உன்னை கல்யாணம் பண்ணிக்காத? விரல் மாறனைந்து மலர்வாடி சிந்த மிகவானிலிருந்து வெயில் காயேன் மிதவாடை வந்து தளல் போல ஒன்ற வினைமாதர் தந்தம்ப செய்வூர குறவாடர் குன்றில் உரைபேதை கொண்ட கொடிதான துன்பமயல் தீர குளிர் மாலையின்கண் அணிமாலை தந்து குறை தீர வந்து குறுகாயோ. உன் கழுத்து மாலையை கொடுத்து என் குறைய மாற்றக்கூடாதா? குறை தீர வந்து குறுகாயோ. மறிமாது கந்த இறையோன் மகிழ்ந்து வழிபாடு தந்த மதியாளா மலைமாக்கு சிந்த அலைவேலை என்ற வழிவேலறிந்தல் அதிதீரா அறிவால் அறிந்து உன் இருதாள் இறைஞ்சும் அடியார் இடைஞ்சல் களைவோனே. அறிவோட உன் திருவடியை கும்பிடுறாங்களே அவர்கள் துன்பங்களை மாற்றக்கூடிய பெருமானே. அறிவால் அறிந்தும் இருதாள் இறைஞ்சும் அடியார் இடைஞ்சல் களைவோனே. அழகான செம்பன் மயில் மேல் அமர்ந்து அலைவாய் உகந்த பெருமாளே. அலைவாய்னா எந்த ஊரு? திருச்செந்தூர். கைலாஷ் யாத்திரை போறீங்கல்ல, திருச்செந்தூருக்கு போனா கைலாசத்துக்கு போனாப்புல வசதியா போச்சு சார். பரமபதம் விளையாடுறீங்கல்ல வைகுண்டம், திருச்செந்தூருக்கு போனா பரமபதத்துக்கு போனாப்புல. பெருமான் இருக்கிறது பரமபதம், சிவபெருமான் இருக்கிறது கைலாசம். யாரு பாடுறா? அருணகிரிநாத சுவாமி பாடுறாரு திருப்புகள்ல. கையிலை மலை அணைய செந்தில் பதிவாழ்வே. கையிலை மலை அணைய செந்தில் பதிவாழ்வே கரிமுகவன் இளைய கந்த பெருமாளே. பரமபதமாய செந்தில் முருகன் எனவே உகந்து பழனி மலை வாழ வந்த பெருமாளே. நீ இருக்கிறதுனாலதான் ஐயா பழனி மலை வாழுது. நீ பரமபதமாய திருச்செந்தூர்ல இருக்கமே. திருச்செந்தூர் தான் பரமபதம், திருச்செந்தூர் தான் கைலாசம். திருச்செந்தூர்ல அப்படி பாடுற ஒரு திருநெல்வேலிக்காரங்க திருச்செந்தூருக்கு காவடி கட்டினாங்க. சைவ பிள்ளைமார் முத நாள் சாயந்தரம் பூரா காவடி பாட்டு பாடினாங்க. வெளியில ஒரு எரும மாடு கேட்டுக்கிட்டே நின்றுச்சு. உள்ளே இருக்கவங்க கூட கேட்கல, எரும மாடு கேட்டுக்கிட்டே நின்றுச்சு. அருமையான பாட்டு காவடி சிந்து. காவடி சிந்து எல்லாம் கேட்டாங்க. கந்தர் அலங்காரம், கந்தர் அனுபூதி நல்லா கேட்டுச்சு.
எரும மாடு அப்படியே கேட்குது. ராத்திரி முடிச்சு காலையில் எந்திரிச்சு திருநெல்வேலியிலிருந்து திருச்செந்தூருக்கு காவடி கட்டி போட்டாங்க. எரும மாடு பின்னாலேயே போனுச்சு. திருச்செந்தூர் கோயிலுக்கு போயாச்சு. எல்லாரும் உள்ள போயிட்டாங்க. எரும மாடு வெளியே நின்றுச்சு. எதிர்த்தாப்புல ஆறுமுக நயினார், ஆறுமுகத்தோட இருப்பார். நேர கடலை பார்த்து இருக்கவர் மூலமூர்த்தி. ஆறுமுக நயினார் நேர இருப்பார். ஆறுமுக நயினாருக்கு முன்னால எரும மாடு அப்படியே நிற்குது. கண்ணீர் கொட்டுது. முருகா 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 முருகா. இவங்க எல்லாம் உள்ள போனாங்க. காவடியை செலுத்தினாங்க. வயிறார சாப்பிட்டாங்க. முருகா போயிட்டு வரேன் அடுத்த வருஷம்னாங்க. திரும்பி வச்சுட்டாங்க. எரும மாடு வரல. தில்லை வழியில் கலந்து விட்டால் அவர் திரும்பியும் வருவாரோ? முருகா 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 முருகா. எரும மாடு அப்படியே நிற்கிது. எல்லாரும் ஆச்சரியப்பட்ட. அந்த இடத்தை அசுத்தமாக்குறது இல்லை. யாராவது பழம் கொடுத்தா சாப்பாடு, இல்லாட்டி பட்டினி. 5 நாளா நிற்கிது எரும மாடு. எல்லாம் கும்பிட்டாங்க. கோயில் ட்ரஸ்டி அன்னைக்கு தூங்கிட்டு இருக்கார். கனவுலே முருகன் காட்சி கொடுக்கிறார். என்ன முருகா, கோயில் கொடிமரம் இத்து போச்சுன்னு சொன்னில்ல? கொடிமரம் வருது, நாளைக்கு காலையில வருது. சண்முக விலாசத்துக்கு வா. எது சண்முக விலாசம்? கடற்கரை. திருச்செந்தூர் கடற்கரைக்கு என்ன பேரு? சண்முக விலாசம். தலையா கடல் அலையா? திருச்செந்தூரில் கடலோரத்தில் செந்தில் நாதன் அரசாங்கம். தேடி தேடி வருவோர்க்கெல்லாம் தினமும் கூடும் தெய்வாம்சம். தலையா கடல் அலையா? அப்படி இருக்கும். நான் கந்தர் சக்தியில 5 நாள் இங்க பேசியிருக்கேன். 5000 பேர் உட்கார்ந்து கேட்பாங்க. 5 நாளும் பட்னி, 6 நாளும் பட்னிங்க அவங்க. நான் பேசியிருக்கேன் பல முறை. எரும மாடு அப்படியே நிற்கிது. கனவுல சொல்லிட்டு பெருமாள் போட்டார். இந்த ட்ரஸ்டி மறுநா காலையில சண்முக விலாசம் கடற்கரையில வந்து நிற்கிறார். எரும மாட்டை காணும். நேற்று ராத்திரி வரைக்கும் இருந்துச்சு, இப்போ காணும். எங்க இருந்து வரப்போகுது கொடிமரம்? வெளியிலிருந்து வரும்னு பார்த்தா ஒரு ஆள் சொல்றான் கடலுக்குள்ள இருந்து வருகிறாங்க. கடலுக்குள்ள இருந்து அவ்வளவு நீளம் 120 அடியோ என்னமோ சொல்றாங்க கொடிமரம். அற்புதமான மரம். யாரோ தள்ளிக்கிட்டு வர்றாங்க. கடல் எதிர்த்து போகுது. திருச்செந்தூர் கடல் ரொம்ப வேகமான ஆண்கடல். ராமேஸ்வரம் கடல் அமைதியான பெண்கடல். எதிர்த்து போகுது. யாரோ தள்ளுறாங்க. பார்த்தா எரும மாடு கொம்புல தள்ளிக்கிட்டு வருது. கொண்டு வந்து கரையில போட்டுது. கோபுரத்தை பார்த்தது, சாஞ்சுது, முடிஞ்சு போச்சு. என் பிறவி எடுத்ததற்கு ஒரு தொண்டு முடிந்தது. அந்த எரும மாட்டுக்கு அங்கே சமாதி வச்சிருக்காங்க திருச்செந்தூர்ல. இனிமே யாரையும் எரும மாடுன்னு திட்டப்படாது. திட்டலாமா? என்னங்க ஐயா, எரும மாடுதான், அது பிள்ளைய மனுஷான்னு திட்டணும். சரிதானே? திருச்செந்தூர் போய் பாருங்க. செயல்பற்றழிந்தது செந்தூர் வயற்கொழி, தேங்கடம்பின் மார்பற்றழிந்தது பூங்கொடியார் மனம், மாமயிலோன் வேல்பற்றழிந்தது வேலையும் சூரனும் வெற்பும், அவன் கால்பட்டு அடிந்தது இங்கு என் தலைமேல் அயன் கை எழுத்தே. குருமா எழுதின எழுத்து அழிக்கணுமா? அவன் திருவடி பட்டா போதும், குருமா எழுதின கையெழுத்து அழிஞ்சிரும். முந்தி ஒரு நாள் சொன்ன ஞாபகம் இருக்கா? குருமா எழுதின எழுத்த பூரா அழிக்க மாட்டாராம். குருமா எழுதி விட்டு கீழே குருமான்னு கையெழுத்து போட்டிருப்பாராம். இவர் அதை அழிச்சு விடுவாராம். கையெழுத்து அழிச்சு அதுக்கு என்னங்க அப்புறம் வேல்யூ? அயன் கையெழுத்தே. பாருங்க என்ன வார்த்தை அருணகிரிநாத சுவாமி. கொல்லித்தலையில் எறும்பது போல முருகா, கொல்லிக்கட்ட மேல எறும்பு உட்கார்ந்து இருக்கு ஐயா. கொஞ்ச நேரம் தாமதிச்சாலு எரிஞ்சு போயிருந்தேன் ஐயா. கொல்லித்தலையில் எறும்பது போல குலையும் என்றன் உள்ளத்துயரை ஒளித்தருளாய், 1 கோடி முத்தம் தெள்ளி கொளிக்கும் கடல் செந்தில் மேவிய சேவகனே, வள்ளிக்கு வாய்த்தவனே, மயிலேறிய மாணிக்கமே. இதெல்லாம் கந்தர் அலங்காரம். படிங்க, சந்தோஷமா இருக்கும். கடவுளை பத்தி பாடுறது ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கை.
பஸ்ஸில் போகிற போது, காரில் போகிற போது, ஃப்ளைட்டில் போகிற போது பாடிக்கிட்டே போகலாம். திருச்செந்தூருக்கு அவ்வளவு பெருமை. முருகன் பெருமான் திருச்செந்தூரில் குழந்தையா நிற்கிறார். அன்னைக்கு இங்கே சந்தன காப்பு பண்ணாங்க, அப்படியே திருச்செந்தூர் முருகன் வந்து நின்றுட்டார். அழகா இருப்பார். சாயந்தரம் ரொம்ப அழகா இருப்பார். கூட்டம் ரொம்ப வரும். நீங்கள் எப்போ போகணும் தெரியுமா? மத்தியானம் 2லேருந்து 3 வரைக்கும் ஏகபோகமாக இருப்பார். நான் அப்போத்தான் போகிறது. எல்லாம் உட்காந்து சண்டை ஓட்டுக்கிட்டு இருப்பாங்க, கைக்கும் வாய்க்கும். நான் அப்போத்தான் உள்ளே போவேன். முருகப்பெருமான் நிம்மதியாக இருப்பார். 3 மணி வரைக்கும் கூட்டம் வந்துடும், நான் வந்துடுவேன். மாதத்தில் ஒரு நாள் பெரும்பகுதி போயிடுவேன் திருச்செந்தூர். முடியலை, இந்த மாதிரி வந்துட்டா என்னால் முடியாது. அற்புதமான காட்சி திருச்செந்தூர் முருகன். திருச்செந்தூரை கும்பிட்டு திருவாவினன்குடிக்கு வந்துட்டார் அருணகிரிநாத சுவாமி. திருவாவினன்குடி கீழ்கோயில், பழனி மலை கோயில். திருவாவினன்குடியிலே எம்பெருமான் ஜபமாலை கொடுத்தார், வச்சுக்கோ, ஜபம் பண்ணும். ஞாபகம் வருதா பாட்டு? அவகார நிந்தை பற்றுழலாதே, அறியாத மஞ்சரை குறியாதே, உபதேச மந்திர பொருளாலே உன்னை நான் நினைந்தருள் பெறுவேனோ, இவமாமுதன் தனக்கிளையோனே, இமமான் மணந்தை உத்தமி பாலா, ஜபமாலை தந்த சர்க்குருநாதா, ஜபமாலை தந்த சர்க்குருநாதா, திருவாவினன்குடி பெருமாடே. புரா பழனி ஆண்டவா, பழனி ஆண்டவன் மாதிரி அதிசயம் அநேகமுற்ற பழனி என்னார். அதிசயம் கொஞ்ச நஞ்சம் இல்லை. பழனியில் அவ்வளவு அதிசயம். எம்பெருமான் திருவிளையாடலுக்கு எல்லையே கிடையாது. நீங்க எப்படி போங்க, உங்களை அப்படியே தடுத்து ஆட்கொள்ளக்கூடியவன் எம்பெருமான். என் பொண்ணுக்கு கல்யாணம் ஆச்சு, குழந்தை இல்லை. அட 1 வருஷம் தாங்க. அதுக்குள்ள எல்லாம் புடுங்குறான். பொண்ணு சும்மாதான் இருக்கா, பொண்ணு சும்மாதான் இருக்கா. நம்ம ஆள்களுக்கு ஒரு ஆசை, நம்மளை மாதிரி 1 வருஷத்துல 2 பிள்ளைய பெற்றுக்கிட்டு யாம் பெற்ற துன்பம் பிறகையின் பையகான். ரொம்ப பேர் இருக்காங்க. என்னை எத்தனை பேர், பொண்ணு சும்மா தான் இருக்கா, 1 வருஷம் தான் ஆகுது. எனக்கு எப்படி இருக்கும்? எல்லாரும் கேட்குறாங்க, முருகா இது என்னடா வம்பா இருக்கே, இதுக்கு நான் என்னடா பண்ண முடியும்? முருகா, என் பொண்ணுக்கு ஒரு குழந்தை பிறந்துட்டா உனக்கு நான் காவடி எடுக்கிறேன் பழனிக்கு. தேவகோட்டையிலிருந்து பழனி 180 கிலோமீட்டர் நடந்து காவடி எடுக்கிறேன். 7 நாள் நடக்கிறேன். கால் கொப்பிடிச்சா போயிட்டு போகுது. கல்லும் முள்ளும் காலுக்கு மெத்தை. காவடி எடுக்கிறேன். நேர்ந்துக்கிட்டேன். கொஞ்சம் படிச்சுட்டமா, திமிரு ஏறி போச்சு. முருகா, இந்த பாரு, இந்த வருஷமே நான் காவடி எடுத்து விடுறேன். நீ அடுத்த வருஷத்துக்குள்ள குழந்தைய கொடு. உன்னை கடங்காரன் ஆக்கியிருந்தேன். நீ தானே கடங்கார. அப்புறம் என் புத்தியை பார்த்தீங்களா? இந்த வருஷம் காவடி எடுக்கிறேன். காவடி எடுக்க விரதம் வருத்துட்டேன். 8 நாள் நான் காவடி எடுக்கணும். எங்க மாமியார் இறந்து போயிட்டாங்க. என் பொண்டாட்டி போய் எல்லாம் செய்யணும். காவடி எடுக்கப்படாதுன்ட்டாங்க. தீட்டு எடுக்கப்படாது. என்ன நடந்து போ. நடந்து போனேன். காவடி எடுக்க முடியல. என்னையா வம்பு பண்ணிவிட்டியே. போயிட்டு திரும்புறேன், செய்தி வருது, கர்ப்பம் ஒன்று. முதல் குழந்தை வயிற்றுல என் பொண்ணுக்கு. அவன் என்ன கடங்காரனாக்கிட்டான். நான் இவனை கடங்காரனாக்க பார்த்தல. நான் காவடி எடுத்து விடுறேன். அப்புறம் நீ தான் என் ஓ வேலையை பார்க்கணும். அப்படி கிளப்பி விட்டு இங்கே மாமியார் சாக வச்சு பாவம். என்ன விளையாட்டுங்கிறீங்க இவன் கூட? கொஞ்சமா நஞ்சமா இன்னைக்கு நாளைக்கு விளையாடிட்டு இருக்காங்க. அப்புறம் நான் காவடி எடுத்தேங்க. குழந்தை பிறந்து அதுக்கப்புறம் காவடி எடுத்தேன். சிரிக்கிறான். இப்ப சொல்லு, யார் கிடக்கார, நீயா நானா? பழனி ஆண்டவன் பழனின்னு சொன்னாலே போதும். படிக்கின்றிலை பழனி திருநாமம், படிப்பவர் தாழ் முடிக்கின்றிலை, முருகாய பிழை முசியாவலிட்டு விடிக்கின்றிலை, பரமானந்தம் மேற்கொள்ள விம்மி விம்மி நடிக்கின்றிலை, நெஞ்சமே தஞ்சமேது நமக்கினியே. கந்தர் அலங்காரம் போது கிளம்பி திருவர் நம்ம சுவாமிமலைக்கு வந்துட்டார் அருணகிரிநாத சுவாமி. சுவாமிமலை திருவேரகம். எம்பெருமான் சிவபெருமானுக்கு உபதேசம் பண்ணின இடம். சுவாமின்னால முருகன் தான்.
காஞ்சி பரமாச்சாரியார் சொல்றார், மற்ற சாமி எல்லாம் அவகிட்ட கடை வாங்கிக்கிச்சான், சுவாமிங்கிற பேரை வட்டி போட்டு கொடுத்துடுறேன் என்றது. சுவாமின்னால யாரு? தகப்பன் சுவாமி முருகன் தான். ஊருக்கு என்ன பேரு? சுவாமி மலை. அங்க போய் திருப்புகள் பாடுறார். பாதி மதி நதி போது மணிசதை நாதன் அருளிய குமரேசா, பாகு கனிமொழி மாது குரமகள் பாதம் வருடிய மணவாளா. பேரை ரிப்பேர் பண்றாருங்க. வள்ளி நாச்சியாருடைய திருவடிகளை மெதுவா வருடி கொடுத்தவனே. பாதி மதி நதி போது மணிஷடை நாதன் அருளிய குமரேசா, பாகு கனிமொழி மாது குரமகள் பாதம் வருடிய மணவாளா. காது ஒரு விழி காகமுறவருள் மாயனரி திரு மருகோனே, காலனென அணுகாமல் உனதில் காலில் வழிபட அருள்வாயே. யமன் வரப்படாது, நீதான் என்ன காப்பாத்தனும். தினமும் பிரார்த்தனை பண்ணுங்க, யமன் வரமாட்டான். தேவகோட்டையிலே தண்ணீர் மன செட்டியார்னு ஒருத்தர் எப்ப பார்த்தாலும் முருகா 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 கேட்டிருப்பார். 80 வயசு, படுத்து கிடக்கிறார். எல்லாரும் சுத்தி நிக்கிறாங்க. அந்த மயில் வந்துருச்சு, குடிச்சு வச்சு. எரும மாடு வல்ல, எது வந்தது? மயில் வந்தது. கிருவானந்த வாரியார் சுவாமி சுவிட்சர்லாண்டில் போய் பேசிட்டார், லண்டனில் போய் பேசிட்டார். 87 வயசு. சேர்ல வச்சு தூக்கிட்டு வர்றாங்க. உடம்பு கனத்து போச்சு. பாம்பேல வந்து இறக்கிட்டார். பாம்பேலேருந்து மெட்ராஸ் போறதுக்கு அடுத்த ஃப்ளைட். சாமியை தூக்கி வச்சுட்டாங்க. ஒருத்தர் பக்கத்தில் வர, சாமி காப்பி. சென்னை போய் பூஜை முடிச்சுத்தான் காப்பி. பம்பாயிலிருந்து சென்னை ஃப்ளைட், புறம் திருச்சி. முருகா 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 முருகா. வழிகிற திருப்பதி. திருப்பதி தான் கொஞ்சம் கீழே இறக்குவாங்க. கோபுர தரிசனமா சொல்லுவான், அந்த திருப்பதி தெரியுதும்பா. நம்மளாம் திருப்பதின்னு கும்பிடுவோம். சாமி அப்படி சாஞ்சு பார்த்தாராம், திருத்தணி தெரிஞ்சிச்சான். திருத்தணி முருகா வழித்துணை வருவாயின்னாராம். சாஞ்சார் புரிஞ்சு வச்சு. மெட்ராஸ் ஏர்போர்ட்ல பணத்தை இறக்குனாங்க. அப்படி போகணும் சாமி. போனாக்க கிடந்து இழுபட்டு நாய்பட்ட பாடுபட்டு கோமா ஸ்டேஜ்னு அந்த புள்ள வந்து இந்த புள்ள வந்து கவலைப்படாம போயிடுச்சே. கார்மாமிசை காலன்வரின் கலபத்து ஏர்வாமிசை வந்து எதிரப்படுவாய். எவன் எரும மாட்டில் வர்றதுக்கு முன்னாலே மயில் வாகனத்தில் வந்து என்ன கூட்டிகிட்டு போயிடு. கூட்டிகிட்டு போனான்னா இல்லையா? கிருவானந்த வாரியார் 87 வயசு. திருத்தணி முருகன் வழித்துணை வருவான். அங்கே ஒரு புள்ள துணைக்கு வராது, முருகன் தான் துணைக்கு வருவான். திருவேரகத்தில் கும்பிட்டார். நேர திருத்தணிக்கு போயிட்டார். திருத்தணி அருணகிரிநாதர் திருத்தணியில பாடிக்கிட்டே வந்தார். ஒரு 4-5 வடல பிள்ளைகள், இளைஞர்கள், விளையாட்டுக்காரன், தப்புல சும்மா ஜாலியா பாடிக்கிட்டு வர்றாங்க. அது வயசு கோளாறு. எனக்கு அந்த வயசுல தான் ஜாலியா இல்லாம பின்ன எப்பத்தான் இருப்பேன் சொல்லுங்க. அந்த பிள்ளைக்கு ஜாலியா வருது. நம்ம அருணகிரிநாத சுவாமி 4 பேரோட பாடிக்கிட்டே போனாரா, சிரிச்சிட்டாக்கி. என்னடா இந்த காலத்தில் வந்து இப்படி பாடி, 15ஆம் நூற்றாண்டு. யாரோ ஒருத்தன் கிறுக்க மாதிரி பாடிக்கிட்டு வர, 4 பேர் பின்னால் வராங்க, சிரிச்சு விட்டாங்க. சாமிக்கு பாட்டோட பாட்ட ஒரு வரி தன்னை அழியாம வந்துருச்சு. சினத்தவர் முடிக்கும், பகைத்தவர் குடிக்கும், செகுத்தவர் உயிர்க்கும் சினமாக. சிரிச்சானா, சிரிப்பவர் தமக்கும் பழிப்பவர் தமக்கும் திருப்புகள் நெருப்பு. சிரிச்சாலும் படிச்சாலும் திருப்புகள் நெருப்பு. கம்புன்னு தீப்பிடிச்சு 5 வேலை எரிச்சு விட்டேன். வார்த்தை வந்துடுச்சு. சினத்தவர் புடிக்கும், பகைத்தவர் புடிக்கும், செகுத்தவர் உயிர்க்கும் சினமாக. சிரிப்பவர் தமக்கும் பழிப்பவர் தமக்கும் திருப்புகள் நெருப்பென்றறிவோம் யாம். அப்பா அம்மா எல்லாம் வந்து காலில் விழுத்துட்டாங்க. சாமி கருணைக்கு அருணகிரி, இப்படி செய்யலாமா? பிள்ளைங்க விடலாம், பிள்ளைங்க பாவம், விளையாட்ட சிரிச்சுட்டாக்க. சாமி நீங்க தான் காப்பாற்றணும் சாமி. முருகன் காப்பாற்றுவான். அடுத்த வரி, நினைத்ததும் ஒழிக்கும், மனத்தையும் உருக்கும், நிசிக்கருவருக்கும், பிறவாமல் நெருப்பையும் எரிக்கும்.
நெருப்பையும் எரிக்கும். நெருப்பு தான் எல்லாத்தையும் எரிக்கும். திருப்புகழ் நெருப்பையும் எரிக்கும். நெருப்பு எரியும்னா என்ன அர்த்தம்? பழையபடி எந்திரிச்சிட்டு 5 பேரும் காலில் விழுந்து கூப்பிடுறாங்க. பார்த்து கட்டியலா, சினத்தவர் பிடிக்கும், பகைத்தவர் பிடிக்கும், செழுத்தவர் உயிர்க்கும் சினமாக, சிரிப்பவர் தமக்கும், படிப்பவர் தமக்கும், திருப்புகள் நெருப்பென்றறிவோம் யாம். நினைத்ததும் அழிக்கும், மனத்தையும் உருக்கும், நிசிக்கருவருக்கும் பிறவாமல், நெருப்பையும் எரிக்கும், பொறுப்பையும் இடிக்கும், நிறைப்புகள் உரைக்கும் செயல் தாராய். தன தன தனத்தன் திமி திமி திமித்திர் தகு தகு தகுத்தன் தனபேரி தடுடுடுடுடுண்டனத்துடி முழக்கும் களத்துடன் நடக்கும் கொடு சூரர். சினத்தையும் முடச்சங்கரித்த மடை முற்றும் சிலித்தெறி கொளுத்தும் கதிர்வேலா. தினக்கிரி குறப்பெண் தலத்தினில் சுகித்த திருத்தணி இருக்கும் பெருமாளே, திருத்தணி இருக்கும் பெருமாளே. இந்த பாட்டுக்கெல்லாம் ஈகோவில் அர்த்தம் சொல்லியிருக்கேன். இன்னைக்கு நேரம் கிடையாது எனக்கு, ரொம்ப நேரம் இதிலே ஆயிடுச்சு. எந்த ஊர்? திருத்தணி. திருத்தணிக்கு என்ன பெருமை? திருப்பரங்குன்றத்தில் தெய்வ யானையோடு இருப்பார். திருச்செந்தூரில் பாலசுப்பிரமணியன் தனியாக இருப்பார். பழனியில் தண்டாயுதபாணி தனியாக இருப்பார். பழனியில் பள்ளியறை உண்டா? பழனியில் சாமிக்கு பள்ளியறை உண்டா? உண்டு. ராத்திரிக்கு சாமி பள்ளி அறையில் போய் உட்காருவார். கணக்கு வழக்கெல்லாம் படிப்பாங்க, ஊஞ்சல் பாடுவாங்க. ஐயா, ஊஞ்சல் பாட்டு ஒன்று சொல்றேன். இல்லற முந்துர வரவும் தூண்களாக, இகபர சாதனம் பொதுச்சீர் வட்டமாக விட்டமாக, நன்னரமாதிய நாக்கும் வடங்களாக, நடுவதின் சக்திய மதுவே பனகையாக, வல்ல சக்தி ஓராரும் போற்றியாட்ட, மாயன் மக்கள் இருவரோடும் ஆடீர் ஊசல், பல்லவச் செஞ்சடை சிவனார் தவப்பேரான பழனிமலை குலகர் மகிழ்ந்து ஆடீர் ஊசல். 2 வெண்டாட்டியோட ஊஞ்சல் ஆடுறார். யாரு? பழனி ஆண்டவன். பழனி ஆண்டவனை கும்பிட்டு இங்க வந்து எல்லாம் முடிச்சு, பழனியில தண்டாயுதபாணி. திருவேரகத்துல ஒரே ஒரு சாமி தான், பள்ளி தெய்வயான தனி சந்நிதி இங்க கிடையாது. அடுத்து திருத்தணி, வள்ளியோட தெய்வானையோட இருப்பார். படபுதிர் சோலை குன்றுதோறாளர் திருத்தணி, படபுதிர் சோலை கள்ளழகர் மதுரை கிட்ட. பழமுதிர் சோலை அங்க வந்து கும்பிடுறார் சாமி. அகரமும் ஆகி அதிபனும் ஆகி அதிகமும் ஆகி அகமாகி அயனனவாகி அரியனவாகி அரணனவாகி அவர் மேலாய் இகரமும் ஆகி எவைகளும் ஆகி இனிமையும் ஆகி வருவோனே, இருநில மீதி ரெடியனும் வாழ எனது முன் ஓடி வர வேணும். மகபதியாகி வருவும் வனாரி மகிழ்களி கூறும் வடிவோனே, வனமுறை வேடன் அருளிய பூச்சை மகிழ் கதிர்காமமுடையோனே, மகிழ் கதிர்காமமுடையோனே, சிககண சேகு தகு திமி தோதி திமியன ஆடு மயிலோனே, திருமலிவான பழமுதிர் சோலை மறைமிசை மேகு பெருமாளே. பழமுதிர் சோலையில எது மலிவா கிடைக்கும்? சேலத்தில் மாம்பழம் மலிவா கிடைக்கும். பழமுதிர் சோலையில எது மலிவா கிடைக்கும்? திருமலிவான மகாலட்சுமி மலிவா கிடைப்பலாம். திருமலிவான, திருன்னா என்ன? மகாலட்சுமி தானே. திருமதிவான பழமுதிர் சோலை மறைமிசை மேவு பெருமாளே. எல்லா ஊருக்கு பாடிட்டு அவருக்கு தெரியும் மணி 9 மத்தாச்சுன்னு. நேர திருவண்ணாமலைக்கும் போயிட்டார். சாமி எங்க போயிட்டார்? திருவண்ணாமலைக்கு போயிட்டார். எல்லா எத்தனை ஊருக்கும் பாடியிருக்கார். மதுரைக்கு பாடியிருக்கார். நேரம் என்ன, திருவண்ணாமலைக்கு போயிட்டார். திருவண்ணாமலையில் ராஜா காலில் விடுத்துட்டான். பக்கத்தில் போய் உட்கார வச்சுட்டான். இவருக்கு ராஜோபச்சாரம் நடக்குது. இவர் சொன்னா முருகன் கேட்பான்ங்கிறாங்க. எப்படி இருக்கும்? அங்கே சம்பந்தாண்டான்னு ஒருத்தன் காளி உபாசகன், பத்திரகாளியை கும்பிடுறவன். இதுவரைக்கும் அவன் தான் பெரிய ஆளு. இப்போ இவர் வந்த உடனே அவன் பேராயிடுச்சு. கோபம் வருமா வராதா? ஆமையில் பொல்லாத ஆமை பொறாமை.
மற்ற ஆமை வந்தா கூட தப்பிக்கலாம், அறியாமை இருந்தா கூட தப்பிக்கலாம், பொறாம இருக்கக்கூடாது. வந்துருச்சு. இந்த ஆளு வந்த உடனே நம்ம பேரு போச்சு. இந்த ஆளை ஒரு படி பண்ணணும். மகாராஜா, என்ன, நான் காளியை வரவழைச்சு காட்டுறேன், இவர் முருகனை வரவழைச்சு காட்டுவாரா? அவர்கிட்ட கேளுங்க. ராஜா பார்த்தேன், இவங்க 2 பேரும் சண்டை போட்டு 2 சாமியையும் வரவழைச்சு காமிச்சா நமக்கு சௌரியம் தானே. என்னங்க நல்லது நம்மளுக்கு. 2 கண்டு போதுனா மண்ணு விழுகும், கல்கண்டு போதுனா சீரியல்ல விழுகும். 2 பேரும் போதுனா நமக்கு சௌரியம் இல்லை. என்ன அருமகிரி, சரியா? சரி சொல்லிவிட்டான், வேற என்ன பண்றது? சம்பம் தாண்டான், உட்கார்ந்துட்டான். காளி உபாசகன் காளி மேல பாட்டு பாட ஆரம்பிச்சிட்டான். மந்திரம் சொல்றான். மந்திரம் சொன்னா காளி வந்தே ஆகணும். காளி புறப்பட்டுட்டான் வேகமா. அருணகிரிநாதன் முருகா 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 முருகா. முருகப்பெருமான் வேகமா போனாரு. காளி மணியில போய் உட்காந்துக்கிட்டாரு, அசைக்க விடாம. எப்பா, இந்த மந்திரம் சொன்னா நான் போயே தீரணும். அம்மா, இவன் பொறாமக்காரன், போகாதீங்க. இல்லப்பா, நான் மந்திரத்துக்கு கட்டுப்பட்டவன், போய் தீரணும். அம்மா, அப்போ ஒன்று செய்ய, என்ன, அவனுக்கு மட்டும் காட்சி கொடுத்துட்டு வந்துருங்க. அவ்வளவுதானே. சலிட்டா காளி. புறப்பட்டு அங்கிருந்து காளி வந்தாச்சு. இவன் பார்க்கறான், காளி வர்றா, வேற ஒத்த பிள்ளைக்கு தெரியல. எங்கிற அந்தாக்கிறா, முடிஞ்சு வச்ச காளி மறைஞ்சிட்டான். ராஜாவுக்கு வந்ததே கோபம். ஏண்டா, உன்னத்தையும் காட்டாம காளி வர்றான்னு சொல்லிவிட்டேன். எங்க ஊர்ல ஒருத்தன் ராஜாட்ட காட்டுறதுக்கு ஒரு பெரிய பட்டு துணி கொண்டாந்தேன். பெரிய பட்டு துணி. மகாராஜா, என்னப்பா இந்த பட்டு துணியை பாருங்க. பார்க்கிறார். உலகத்தினுடைய அதிசயங்கள் 7 அதில் இருக்கும். உன்னத்தையும் காணா. நல்லா பாருங்க மகாராஜா, அறிவாளிகள் கட்டுக்குத்தான் தெரியும். மந்திரி, உனக்கு தெரியுதா? தெரியுது. நம்மாடும் தீர்மானம் பண்ணிவிட்ட முட்டா பய நம்பர் 1. மகாராஜா, உங்களுக்கு? எனக்கும் தெரியுது. அறிவாளி இல்லை, இது வாக்கில்ல. என்ன அத்தியாயம் பார்த்தீங்களா? அது மாதிரி காளி வர்றான்னு சொல்லிவிட்டு காமிச்சு விட்டு ஏமாத்தி விட்டு காளி வரல, உன்னை சிரச்சேதம் பண்ணுவேன் விட்டுட்டார். அருணகிரி, நீங்க பாடி முருகனை வர சொல்லுங்க. அதன சேடனாராட. முருகன் வர்ற பொழுது யார் யார் ஆடணும்? கீழே இருக்கிற பாம்பு ஆடுமா, அதான் உலக தோல்ல தூக்கிட்டு இருக்கான் சேடன், ஆதிசேடன். அதல்ல சேடனாராட. எல்லாம் வரிசைக்கு ஆடு. அருகு பூத வேதானம் அவையாட, மதுர வாணி தானாட, மலரின் வேதன் ஆராட, மருவு வானுலோராட. யார் யார் ஆடுறா? கலைமகள் ஆடினானா. உடனே குருமா ஆடிட்டாரா. அந்த காலம் அப்படித்தான். பொண்டாட்டி ஆடுனா புருஷன் சும்மா இருக்க முடியுமா? ஆடித்தான் தீரணும். பாட்டை பார்த்தியலா? அதல்ல சேடன் ஆராட, அகிலமேரு மீதாட, அபின காளி தானாட, அவளோடன்று அதிர வீசி வாதாடும் விடையிலேறுவாராட. காளி ஆடின உடனே சிவபெருமான அனுப்பிட்டாரு. அதிர வீசி வாதாடும் விடையிலேறுவர ஆட, அருகு பூத வேதாளம். சிவபெருமானா பூத வேதாளம் ஆட ஆரம்பிச்சிருச்சு கைலாசத்துல. அருகு பூத வேதாளம் அவையாட, மதுர வாணிதானாட. வாணினா யாரு? கலைமகள். மலரில் வேதனாராட. கலைமகள் ஆடின உடனே ஆட்டோமேட்டிக்கா பிரம்மா ஆட ஆரம்பிச்சிட்டாரு. என்னமோ ஒரு கனெக்ஷன் இருக்கு. மதுர வாணி தானாட, மலரின் வேதனாராட, மருவு வானுலோராட, மதியாட, வனச மாமியாரான. முருகனுக்கு மாமியார் யாரு? மகாலட்சுமி. மாமனார் யாரு? திருமால். வனசம், வனசம்னா தாமரப்பூ. தாமரப்பூவில் இருக்கிற மாமியாராட, வனச மாமியாராட, நெடிய மாமனாராட. திருமால் நெடிய திருமால். ஓகி உலகளந்த உத்தமன். மனச மாமியாராட, நெடிய மாமனாராட, மயிலுமாடி நீ ஆடி வரவே. ஐயா, மயில் ஆடணும், நீ ஆடணும், மயில்ல வரணும். முருகன் காட்சி விட்டுட்டான்.
கம்பத்தில் காட்சி கொடுத்தான், தூணில காட்சி கொடுத்தான், மயிலோட காட்சி கொடுத்தான். கம்பத்து இளையனார்னு பேரு. மயிருமாடி நீயாடி மறவேணும் கரைவிடாத தோல்வீமன் எதிர்கொள்வாடியால் நீடு கருதலார்கள் மாசேனை பொடியாக கதறு காலி போய் மீள விஜய நேரு தேர் மீது கனகவேத கோதூதி அலை மோதும் உதறி மீதிலே சாயும் உலகம் ஊடு சீர்பாத புவனமூர்த்தி மாமாயன் மருகோனே உதயதாம மார்பான பிரபுட தேவ மகாராஜன். ராஜாவுக்கு என்ன பேரு? பிரபுட தேவ மகாராஜன். உளமும் ஆடவாள் தேவர் பெருமாளே. ராஜாவுக்கு சந்தோஷம், என் பேரையும் வச்சு பாடிட்டாங்க. திருப்புகழ் பாடுற வரைக்கும் என் பேர் மிக்கும். பிரபுட தேவ மகாராஜன் பேரை சிட்டியில சொல்றோம்னா திருப்புகழ் தானையா காரணம். இல்லாக்கி சொல்லுவோமா? முருகன் காட்சி கொடுத்துட்டான். இன்னைக்கு அந்த கோயில் இருக்கு. திருவண்ணாமலைக்குள்ள போற போது இடதுகை பக்கத்தில் கம்பத்து இளையனார் சந்நிதி. மகான் சேஷாத்திரி சுவாமிகள் அந்த வாசப்படியில தான் உட்கார்ந்துருப்பார். நினைச்சவங்களுக்கு நினைச்சதை பார்க்கிருப்பார். மகா சித்தர், பெரிய சித்தர். ஒரு ஊர்ல, பக்கத்து ஊர்ல ஒருத்தருக்கு உடம்பெல்லாம் சிறக்கு, சொரிய 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 தண்ணியா கொட்டு மதிக்கும். எல்லாரும் சொல்லிவிட்டான், திருவண்ணாமலைக்கு போ, சேஷாத்திரி சுவாமின்னு ஒரு சித்தர் இருப்பாரு. இவர் காரை போட்டுக்கிட்டு திருவண்ணாமலைக்கு வந்துட்டார். விடிகால 5 மணி. இவருக்கு காப்பி வேணும். காலப்புறம் நம்ம உயிர் எங்கே இருக்கு? காப்பியில் இருக்கு. காப்பி இல்லைன்னா ஒன்றும் புரியாது. காலையில் முதல்ல என்ன வேணும்? காப்பி வேணும். நான் கைலாஸ் யாத்திரை பண்ண போது என் கூட வந்த 50 பேர் காலையில் காப்பிக்கு பட்ட பாடு கைலாசநாதருக்கு கூட பட்டிருக்க மாட்டேன். காஃபி கிடைக்குமா? காஃபி கிடைக்குமா? உசிரே காப்பியில தான் ஐயா இருக்கு. வந்தாரு. ஒரு ஹோட்டல். வண்டியை நிறுத்திட்டு உள்ள போய் கதவை திறந்தார். காலையில் 5 மணி. ஹோட்டல் முதலாளி என்னன்னா, காப்பி வேணும், உட்காருங்க, போட்டுக்கிட்டு வா. முதலாளி காஃபியை போட்டு கொண்டாந்து டேபிளில் வைக்க, இந்த மராசுதார் உடம்பு கையெல்லாம் சிறக்கு. அப்படியே எடுத்து ஆத்த போறாரு. யாரோ வெளியிலேருந்து ஒரு சாமியார், அழுக்கு வேட்டி, அழுக்கு துண்டு, சந்தன வாசம். வேட்டி அழுக்கு, துண்டு அழுக்கு, வாசம் சந்தன வாசம். நான் வெள்ளை வேட்டி வெள்ளை சட்டை, கிட்ட வந்தா வேர்வை நாட்டம். புரியுதா நம்மளுக்கு அவருக்கு வித்தியாசம்? கம்பீரமா வந்துட்டார். வந்து, என்ன நான் ஆர்த்தி கொடுக்கவா? காப்பியே. சரி. கையில் சிறகில்ல அவருக்கு. அவர் 2 தரம் ஆத்தினார். பாதியை குச்சி விட்டார். இவருக்கு எப்படி இருக்கும்? 5 ரூபா காப்பியில் 2 ரூபா போச்சு. கஞ்சாதி கஞ்சேன். சாகுற போது என்னத்தை ஓட்டுட்டு போறான்னு தெரியல. இப்படி உட்கார்ந்துருக்க. உனக்கு என்ன சரங்கு தானே? ஆமா. இங்க ஒரு குங்குமக்காரி இருக்கா, போ குங்குமத்தை அள்ளி பூசு, சரியா போகும், போடா. ஓடிக்கிட்டேன். சேஷாத்திரி சுவாமி. ஹோட்டல் முதலாளி ஓடி வந்து அவர் நின்று அனைத்த கையை தொட்டு கும்பிடுறாரு. இப்ப வந்தாருல்ல, யாரு? சேஷாத்திரி சுவாமி. இவர் தான் பெரிய மகா சித்தர், பெரிய சித்தர். இவர் கால் வச்சாச்சுன்னா அன்னைக்கு கடையில வியாபாரம் சக்க போடும். 50 வருஷத்துக்கு முன்னால பண்ணன மைசூர் பால் இன்னைக்கு வித்துரும். அவரு கடை தங்க கை சேஷாத்திரிக்கு பேரு. என்ன சொன்னாரு? என் காப்பியில் பாதியை குடிச்சுட்டாரு. ஐயோ, உனக்கு குடுத்து வைக்கலையே. உன் காப்பியை பூரா குடிச்சிருந்தா உன் பாவம் பூரா தொலைச்சிருக்கும்டா. பாதியை வச்சுட்டு போயிட்டாரு. போச்சே. புரியுதாம்மா? ஞானி ஒரு பாதி காப்பி குடிச்சா நம்ம பாவம் போயிடும். நம்ம வீட்டில் ஞானி சாப்பிட்டா நம்ம பாவம் போயிடும். என்ன சொன்னாரு? குங்குமக்காரிட்டு போய் நின்னுனாரு. யாரு குங்குமக்காரி? உண்ணாமலை தாயார். போ, உண்ணாமலை தாயார்கிட்ட போய் குங்குமத்தை அள்ளி பூசினாரு. சரியா போச்சு. குளிச்சாரு. பளபளன்னு ஆயிடுச்சு உடம்பு. அந்த சேஷாத்திரி சாமி உட்கார்ந்த இடம் கம்பல் திளையனார் சந்நிதி. நேரம் இல்லை, வேகமா ஓடுறேன். சம்பந்தாண்டானுக்கு கோபம். நம்மளால காளியை காட்ட முடியல. இந்த ஆள் முருகனை காமிச்சு விட்டாரு. என்ன செய்யலாம்? நல்ல வேலையா மகாராஜாவுக்கு கண்ணு கட்டு போச்சு. நல்ல வேலையா. ஒருத்தர் சொல்றாரு, முருகன் வந்ததை பார்த்தாரு, தாக்கலேங்கிறாரு. அப்படியெல்லாம் போகாது.
தலையெழுத்து கண்டு போச்சு. சம்பம் தாண்டான் மகாராஜாட்ட வந்தான். மகாராஜா, உங்களுக்கு கண்ணு போச்சாவான். தேவலோகத்திலிருந்து பாரிஜாத பூவை கொண்டு வந்து சாறு புழிஞ்சா கண்ணு வந்துடும். தேவலோகத்துக்கு யாரு போறது? பாரிஜாத பூ யாரு கொண்டு வர்றது? அருணகிரிநாதரை அனுப்புங்க. இது எப்படி இருக்கு? அந்த ஆள் போய் சேரட்டான். ராஜா சொல்லிவிட்டான். இப்ப என்ன பண்ணுவாரு? முருகா போனார். தேவலோகத்துக்கு போறதுக்கு பறக்கணும். ஒரு கிளி ஒன்று செத்து கிடந்தது கோபுரத்து மேல. அங்க போனாரு. கூடு விட்டு கூடு பாய்ச்சாரு. இவர் உடம்ப கலட்டி விட்டாரு. கிளி உடம்புல புகுந்தாரு. பறந்தார். பாரிக்காத பூ எடுத்துக்கிட்டு திரும்பி வந்தார். பார்க்கிறார், இவர் உடம்ப அவன் கொளுத்திட்டான். சம்பந்தாண்டான். கிளிதான் மிச்சம். நேர பாரிஜாதத்தை கொண்டே போட்டாரு. முருகன்கிட்ட போனாரு. காலில் விழுந்தாரு. தோல்ல உட்காருன்னா. இது அப்பாவுக்கு பிள்ளை. அப்பா காலில் விழுந்த சந்திரனை தலையில தூக்கி வச்சுக்குவாரு. பிள்ளை காலில் விழுந்த கிளிய தோல்ல தூக்கி வச்சுக்கும். அதான் கடவுளுக்கு பெருமை. தோல்ல தூக்கி வச்சுட்டாரு. பாடு. நெஞ்சக்க நகல்ல நெகிழ்ந்துருக தஞ்ச தருள் சண்முகனுக்கு செஞ்சல் புனை மாறு சிறந்திடவே பஞ்சக்கரவாணி பதம் பணிவா ஆடும்படி வேரணி சேவலன பாடும்பணியே பணியாயருள்வாய் தேடும் கயமாமுகனை செறிவில் சாடும் தனியானி சகோதரனி. கந்தர் அனுபூதி 51 பாட்டு. தோல்ல இருந்து கிளி பாடிய பாட்டு. யாரு தோல்ல? முருகன் தோல்ல. உருவாய் அதுவாய் உளதாய் இலதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் கிதியாய் குருவாய் வருவாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே. எல்லாரும் கடைசியா பாடுற மாட்டேங்குது. அரிய சமயம் பாடுவார் தெரியுமில்ல. இதை பாடித்தான் முடிப்பார். குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே. கந்தர் அனுபூதி, கந்தர் அலங்காரம், திருப்புகழ், மலையா கொத்தனவர் அருணகிரி. பின்னாலே வந்த செங்கல்வராய பிள்ளையும் அவங்க அப்பா சுப்பிரமணிய பிள்ளையும் திருப்புகளை தேடி கண்டுபிடிச்சு கொண்டு வந்தார்கள். வள்ளிமலை சுவாமி திருப்புகளை சென்னையிலே பரப்பினார். சச்சிதானந்த சுவாமி என்ற பேர். மலை ஏறுறார். இந்த மலை திருத்தணி மலை. ஜனவரி மாசம் 1ஆம் தேதி எல்லாரும் கலெக்டரை போய் பார்ப்பாங்களாம். பள்ளக்கார கலெக்டர் காலில் விழுந்து கும்பிடுவாங்களாம். வள்ளிமலை சுவாமி பார்த்தார். நமக்கு கலெக்டர் முருகப்பெருமான். திருத்தணிக்கு காலையில ஜனவரி 1ஆம் தேதி எல்லாரும் வாங்கோ வந்துட்டாங்க. ஒவ்வொரு படியிலையும் நிறுத்தி திருப்புகள் பாடி தீபம் ஏற்றி மேல போறார். இன்னைக்கு நடக்குது. நான் போயிருக்கேன். படிவிழான்னு பேரு. திருத்தணி மலை மேல முருகப்பெருமானுடைய திருப்புகளை படிச்சா எல்லாம் கிடைக்கும். வைத்தேரும் தீரணுமா? நோய் இருக்கா? இருமலும் ரோகம் முயலகன்வாதம் எரிகுண நாசி உடமே நீர். அந்த பாட்டை படிக்க வைத்து வலி தீர்த்து போயிடும். கல்யாணத்துக்கு பாட்டு சொல்லிவிட்டேன். ஞானம் கிடைக்கணுமா? ஆமா சார். சிவபெருமான் கிடைக்கணுமா? ஆமா சார். இங்கேயும் நல்லா இருக்கணும், அங்கேயும் நல்லா இருக்கணுமா? ஆமா சார். சரவண பகவான்னு சொல்லு. நம சிவாயன்னா இங்க நல்லா இருக்கலாம். சிவாய ரமன்னா அங்கே நல்லா இருக்கலாம். சரவண பவன்னா இங்கேயும் நல்லா இருக்கலாம், அங்கேயும் நல்லா இருக்கலாம். ஹோட்டல் சரவண பவன் இல்ல, முருகன் பேரு. திருப்புகள் வசனம் மிக வேற்றி மறவாதே மனது துயராற்றில் உளராதே இசை பயில் சடாட்சரம். அது என்ன சடாட்சரம்? 6 எழுத்து மந்திரத்தை 100 தரம் சொன்னவர்க்கு ஆறுமுகன் நேரில் வருவானம்மே, ஆறுமுகன் நேரில் வருவானம்மே. அதான் சரவணபவ. சரவணபவ நிதி அருமுக குருவர, சரவணபவ நிதி அருமுக குருவர, சரவணபவ நிதி அருமுக குருவர என போதும் யாரு பாடுறா? அருணகிரிநாத சுவாமி. இசை பயில் சடாட்சரம் மதாலே இகபர சௌபாகியம் அருள்வாயே பசுபதி சிவாக்கியம் உணர்வோலே பழனிமலை வீட்டருளும் வேளா அசுரர் கிடைவாட்டி மிகவான அமரர் சிறை மீட்ட பெருமாளே. அருமையான வாக்கு திருப்புகழ். கைத்தல நடைகளின்னு ஒரு பாட்டு உங்களுக்கெல்லாம் தெரியுமில்ல. அந்த பாட்டில் என்ன நயம் தெரியுமா? புள்ளி எழுத்தை விட்டு விட்டு எண்ணினா 200 எழுத்து இருக்கும். கைத்தல எத்தனை எழுத்து? 3 எழுத்து. கைத்தல
நிறை கனி. புரியுதா? அப்பமோ டபல் பொரி. டவல் இல்ல, அப்பமோடு அவல் பொரி. இவன் அன்னைக்கே டவலை பாடி இருக்காருங்க கூடாது. அப்பமோடு அவல் பொரி கப்பிய கரிமுக நடிபேணி கற்றிடும் அடியவர் புத்தியில் உரைபவர் கற்பக மெனவினை கடிதேகும். இதுவரைக்கும் 50 எழுத்து. அடுத்து 50, அடுத்து 50, அடுத்து 50, 450, 200 எழுத்து. ரெட்ட பிள்ளையார். பிள்ளையார் நோன்பு, விநாயகர் வழிபாடு, பிள்ளையாருக்கு அவர் திருவடிகளை வணங்கி மகிழ்ச்சியா பேச வாய்ப்பு கொடுத்தார் முருகப்பெருமான். நான் சந்தோஷமா பேசுறது முருகனை பத்தி. என்ன அவன் உள்ளுக உட்கார்ந்து இருப்பான். எனக்கு அசத்து வளர்ந்து மயக்கம் வந்தா கூட நான் சொல்ற வார்த்தை முருகா. இந்த கையில பழனியில இருந்த பொழுது நிகழ்ச்சித்து வந்துருச்சு. ஒரு டாக்டர்கிட்ட கொண்டே நீட்டினேன். அவரு எங்கிட்ட தான் ஆபரேஷன் கத்துக்கிட்டார். என் தலையெழுத்து 1966 பழனி காலேஜில் வேலை பார்க்கிறேன். எலெக்ஷன் என்ன ஆபீசரா போட்டு விட்டாங்க. என்னால போக முடியல. இவர்கிட்ட கொண்டே கையை நீட்டினேன். எனக்கு மயக்க மருந்து ஊத்துட்டார். கையை சீச்சு விட்டாரு. இன்னைக்கும் கையை பிடிச்சா இருக்கேன் வரல். அவரு நம்மள்கிட்ட பழகிக்கிட்டார். ஆனா ஒண்ணு, மயக்க மருந்து கொடுத்தாரா? மயக்க மருந்து கொடுத்த உடனே நான் என்னமோ உளறிக்கிட்டே இருந்திருக்கேன். அவரு முடிச்சதுக்கு அப்புறம் சொல்றாரு, ஐயா கந்தர் அனுபூதி பூரா தப்பு தப்பா வந்து செய்யாது. போதுமையா, தன்னனப்பில்லாத பொழுது முருகனை கும்பிட்டா போதுமையா. இது போதும், இந்த பிறவிக்கு இது போதும். எல்லாருக்கும் நன்றி. நல்ல கூட்டம், அருமையா கேட்குறீங்க. என்னால நிறுத்த முடியலை. இந்த கெடியார அநியாயமா ஓடிக்கிட்டு இருக்கு. நான் என்ன பண்ணுறேன்?